Hello. Good evening. Good evening, my dear warriors. Good evening, pasangla. Tell me whether my audio and video is clear. Audio, video clear irka? Good evening. Yes. Yes, super. Good evening. Yes. ஸோ அட்டண்டன்ஸ் மார்க் பண்ணுங்கள் கடன்னு ஸ்கூலுக்கெலாம் போயிட்டு வந்தாச்சா? யாரெல்லாம் இன்னைக்கு காலையில் 5 o'clock டிஃப்ரென்ஸ் கொஷின் படிச்சிங்க? டிஃப்ரென்ஸ் கொஷின் யாரெல்லாம் இன்னைக்கு காலையில் லைவ் அட்டன் பண்ணியோ டிஃப்ரென்ஸ் கொஷின் லைவ் அட்டன் பண்ண எல்லாருமே ஆல்ரெடி 75க்கு 10+ மார்க்ஸ்க்கு ரெடி ஆயாச்சு. அதுக்கப்புறம் இன்றைக்கி காலையில் யாழ் சார் நடத்தின கம்பல்சரி கொஷின் வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து எய்தர் 2 மார்க் கம்பல்சரியோ அல்லது 4 மார்க் கம்பல்சரிக்கோ ரெடி ஆகிருக்கலாம். சரியா? இப்போது நேற்று வீக் குவிஸும் இன்றைக்கி வீக் குவிஸும் யாரெல்லாம் அட்டன் பண்ணுறீங்களோ நீங்கள் எல்லாருமே 12 out of 12 வாங்குறது கேரண்டி. சரியா? நேற்றுக்குரிய பிடிஎஃப்பும் ஆல்ரெடி அட்டாச் பண்ணியாச்சு. இன்றைக்குரிய பிடிஎஃப்பும் லைவ் முடிஞ்ச உடனே கண்டிப்பாக உனக்கு இதில் அட்டாச் பண்ணிடுவாங்க. இல்லை முடிகிறதுக்கு முன்னாடியே நானே உனக்கு பிடிஎஃப் கொடுத்துட்டு போயிடுறேன். சரியா? ரைட். ஸ்கூலுக்கு போய் படிச்சிங்களா? யாரெல்லாம் ஸ்கூலுக்கெலாம் போனப்போ கரெக்டாக நிஜமாகவே நான் கம்ப்ளீட்டாக படித்தேன் சார் அப்படிங்கிறவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? ஸ்கூலுக்கு போய் படித்தவங்க இருக்கியா? எஸ் சார், நான் இன்றைக்கி ஸ்கூலுக்கு போனேன், உருப்படியாக படிச்சுட்டு வந்தேன் அப்படிங்கிறவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? இல்லை, இன்றைக்கி நான் நம்ம சேனல் தான் பார்த்தேன், சூப்பராக நம்ம சேனலில் பார்த்து இன்றைக்கி நான் கம்பல்சரி படிச்சுட்டேன் அப்படிங்கிறவங்க படிக்கலை. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் படிச்சுட்டே தூங்கிட்டீங்களா? ஓகே, சரி, பரவாயில்ல. இன்றைக்கி தூங்கினதில் ப்ராப்ளம் இல்லை, இன்னும் நமக்கு டைம் இருக்குது. ஸோ நாளைக்கெலாம் தூங்கிடாதீங்க. ரைட்டா? ஓகேவா? ரைட் சூப்பர். லைவ் அட்டன் பண்ணிங்க. ஒரு சிலர் அட்டன் பண்ணலை, படிக்கலை, பரவாயில்ல. லைவ் அட்டன் பண்ணலை, படிக்கலைனாலும் இட்ஸ் ஓகே. ஸோ இதுக்கப்புறம் அது எதையும் விட்டுறாதீங்க. ஸோ இப்போவே என்ன அப்படின்னா எல்லாருமே நம்ம சேனலில் இந்த லோகோவோட ரைட்டா இந்த தம்ப்நெயிலோட ஒரு வீடியோ இருக்குது. சரியா? மார்ச் 28 காலையில் 5 மணிக்கு 15 மணி நேரம் லைவ். நீங்கள் இது வரைக்கும் நான் எதுவுமே ஸ்டார்ட் பண்ணலை, நான் எதுவுமே படிக்கலை, நான் வந்து 0லேருந்து இப்போ தான் ஆரம்பிக்க போகிறேன். இல்லை சார், நான் எல்லாமே படிச்சுட்டேன், எனக்கு ஒரு ப்ராப்பராக ஸ்ட்ரக்சர்டாக ஒரு ரிவிஷன் கிளாஸ் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க 2 எக்ஸ்ட்ரீம். இந்த 2 எக்ஸ்ட்ரீமுக்குமே ஒரு சூப்பரான ஒரு லைவு. இப்போவே இதை ஓப்பன் பண்ணுங்கள். நிறைய பேர் இந்த வீடியோக்கு இன்னும் லைக்கே பண்ணல. நான் என்ன டார்கெட் கொடுத்துருக்கேன்? ஐ ஜஸ்ட் கேவ் த டார்கெட் as 5000 லைக். நான் வந்து என்ன அப்படின்னா டார்கெட் கொடுத்துருந்தேன். ஆனால் இந்த லைவை பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வரைக்கும் 500 கூட க்ராஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன் லைவில். ஏன்னா ஃபர்ஸ்ட் லைவே அதுதான் இருக்கும். இதில் பாருங்கள். ஸோ 515 தான் இருக்குது. டார்கெட் 5000. இதை லைக் இப்போயே கிளிக் பண்ணுங்கள் பார்க்கலாம். இது வரைக்கும் யாரும் லைக் பண்ணல. இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த வீடியோ ஓப்பன் பண்ணி இப்போவே கடன்னு என்ன பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சரியா? இங்கே லைக் பண்ணுன்ற பதில் சொன்னவே நிறைய பேர் இருக்கான். ஆனால் இங்கே பார்த்திங்க அப்படின்னா லைக்கு கம்மியாக தான் இருக்குது. ஸோ அதனால் இப்போவே என்ன பண்ணுங்கள், லைக் பண்ணிவிடுங்க. நம்ம கிளாஸு ஆரம்பிக்கிறதுக்குள்ளே 5000 லைக் வந்தே ஆகணும். சரியா? இப்போது நவ் we are going to start week quiz. பசங்களா, இந்த வீக் குவிஸை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கம்ப்ளீட்டாக பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வீக் குவிஸில் 100 கொஷின்ஸ் நான் வந்து என்ன அப்படின்னா கேட்க போகிறேன். ரைட்டா? 100 கொஷின்ஸ் உனக்கு இங்கே போர்டில் வரப்போகுது. இந்த 100 கொஷின்ஸுமே முழுவதுமாக புக் இன்லேருந்து கேட்கக்கூடிய கொஷின்ஸ். ரைட்டா? இந்த 100மே புக் இன் தான். சார், இந்த புக் இன்னுக்கு நான் ஏதாவது பிடிஎஃப் கிடைச்சா நல்லாயிருக்கும், நான் படிச்சிடலாமா, எனக்கு அது பிடிஎஃப் கிடைக்குமா அப்படின்லாம் கேட்டேன்னா இது எல்லாத்துக்குரிய பிடிஎஃப் ஆல்ரெடி நான் எனக்கு சாயங்காலமே அப்லோட் பண்ணிட்டேன். கொஷின்ஸ்லாம் அவுட் பண்ணுற மாதிரி நான் முன்னாடியே சொல்லிட்டேன். வீடியோஸ்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா 1000 புக் பேக் 1 மார்க்ஸ்னு இருக்கும். இந்த 1000 புக் பேக் 1 மார்க்ஸ் என்னால் படிக்க முடியலை,
இந்த வீடியோக்குள்ளே போனேன்னா இந்த வீடியோவோட கீழே பார்த்திங்க அப்படின்னா உனக்கு பிடிஎஃப் கொடுத்துருக்கு. தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியத்துக்குரிய பிடிஎஃப் இருக்குது, இம்பார்ட்டன்ட் கொஷினுக்குரிய பிடிஎஃப் இது எல்லாமே இருக்குது. கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை சார் என்னால் 1000 படிக்க முடியாது, 1000 படிக்கிறது எனக்கு கஷ்டம், நீங்கள் வந்து இந்த டாப் 100 வீக் குவிஸ் வச்சுருக்கீங்கல்ல, இந்த வீக் குவிஸில் இருக்க கொஷினை மட்டும் எனக்கு வந்து பிடிஎஃபாக கிடைக்குமா? யார் யாருக்கெல்லாம் இதோட பிடிஎஃப் வேணும்? யார் யாருக்கெல்லாம் இதோட பிடிஎஃப் வேணும்? இந்த பிடிஎஃபை கொடுங்க, நான் கண்டிப்பாக படிச்சிருவேன். நான் நிஜமாக நீங்கள் சொல்கிறத கேட்டு இந்த 100 கொஷினை ஒரு தடவை படிச்சுட்டு போவேன் அப்படிங்கிறவங்க சொல்ல பார்க்கலாம். கண்டிப்பாக நான் வந்து 100 படிச்சுட்டு போவேன் சார், 1000க்கு பதிலாக நான் 100 கண்டிப்பாக படிச்சிருவேன். நான் வந்து நீங்கள் என்னை நம்பலாம், ப்ராமிஸாக கொடுங்க கேப்டன், நான் உங்கள் பேச்சு கேட்டு கண்டிப்பாக படிப்பேன். 1000 வந்து எனக்கு கொஞ்சம் பார்க்க பயமாக இருக்குது, அட்லீஸ்ட் ஒரு டாப் 100 கொஷின்ஸ் நீங்கள் கொடுங்க, இந்த 100 நான் கண்டிப்பாக படிச்சிட்றேன் அப்படிங்கிறவங்க. ஸோ நீங்கள் சொன்ன வார்த்தையை காப்பாற்றணும். ஸோ இந்த லைவ் முடிகிறப்ப ரைட்டாக முடிஞ்ச உடனே நம்ம குவிஸை முடிச்சுட்டு வந்த உடனே யார் யாரெல்லாம் லைவில் லாஸ்ட் வரைக்கும் இருக்கோ அவங்களுக்கு மட்டும் அந்த பிடிஎஃப் நான் கொடுக்க போகிறேன். சரியா? பார்க்கலாம். லைவில் லாஸ்ட் வரைக்கும் இருக்கவங்களுக்கு மட்டும் அந்த பிடிஎஃப் கொடுக்க போகிறேன். சரியா? ரெடியா? நவ் வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் த வீக் குவிஸ். ரைட்டா? இப்போ என்ன பண்ண போகிறோம்? நம்ம வீக் குவிஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நீங்கள் எல்லாருமே சாட் பண்ணிகிட்டு இருக்கல, அந்த சாட்டில் மேலேயே பார்த்தா அப்படின்னா உனக்கு ஒரு லிங்க் இருக்கும். ஃபஸ்ட்டு அந்த போல் கொஷின் இருக்கா, லைக் பட்டன் ஸ்மாஷ் பண்ணிடல, அது எல்லாத்துக்கும் நீங்கள் லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணால் தான், அதுக்கு ஆன்சர் பண்ணால் தான் உனக்கு லிங்க்கு காட்டும். இல்லை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்குது பார்த்தியா, நீ கீழே வீடியோ பேர், நம்மளோட சேனல் பேர் இருக்கா, டைட்டில், இந்த வீடியோட டைட்டில், அதுக்கு கீழே சேனலோட பேர், அந்த சேனல் பேருக்கு கீழே கிளிக் பண்ண அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் காட்டும். இல்லை டைட்டில் கீழே மோர், டிஸ்கிரிப்ஷனை கிளிக் பண்ணி அதில் குவிஸ் லிங்க் இருக்குது, இப்போவே ஜாயின் பண்ணுங்கள். நான் வேதாந்து ஸ்டூடெண்ட்டு, வேதாந்து அப்படிலாம் கிடையாது, யாராக இருந்தாலும் அட்டன் பண்ணலாம். இது வந்து வேதாந்து ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டுமே படைக்கப்பட்டது கிடையாது. 1000 இல்லை, அதில் 15 இருக்கா? நான் முடியோட்டு செக் பண்ணி சொல்கிறேன். வெயிட் பண்ண செக் பண்ணி சொல்கிறேன். அப்படி 1000 இல்லாமல் இருக்காது, கண்டிப்பாக நான் என்னென்னு செக் பண்ணி சொல்கிறேன். சரியா? வெயிட் பண்ண முடியோட்டு எண்டில் நீங்கள் ஞாபகப்படுத்தி நான் செக் பண்ணி சொல்கிறேன். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஐ எம் கோயிங் டு ஸ்டார்ட் த ஃபர்ஸ்ட் கொஸ்டின். சீக்கிரம். ஐ எம் கோயிங் டு ஸ்டார்ட் த ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆரம்பிக்கிறா? ரெடியா? நேற்றுக்குரிய 100, இன்னைக்குரிய 100 புக் பேக், இதை படிச்சுட்டா எழுக்க முடியும். 1000 இருக்குது, ஒழுங்காக டவுன்லோட் பண்ணாமல் வந்து கதை விட்டுட்ருக்காங்க. ஸ்டார்ட் பண்ணவா? Are you guys ready? Right, I am going to start the first question. Let us start the first question. 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. Here comes the first question. First question. What is the minimum distance needed for an echo? எக்கோக்கு தேவையான குறைந்தபட்ச தூரம் அல்லது தொலைவு என்னன்னு கேட்டிருக்காங்க. வாட் இஸ் த மினிமம் டிஸ்டன்ஸ்? என்ன டிஸ்டன்ஸ்? ரைட்டா? பொதுவாக பப்ளிக் எக்ஸாமில் கேட்கக்கூடிய கிரியேட்டிவ் 1 மார்க்ஸ் எல்லாமே உன்னோட கொஷின் ஆன்சரில் இருக்கக்கூடிய கொஷினை தான் கேட்டிருக்காங்க. ரைட்டா? ஆன்சர் இஸ் 17.2 மீட்டர். சரியா? 17.2 மீட்டர். நாராயணி, சந்திரேஷ், பிரிஷா, ஹரிணி, குரு பிரசாத், ஷாருணா, சாய் கனிஷ்கா, ரேஷ்மி, ஸ்ரீ, பைரவி, அக்ஷயா. ரைட், பார்க்கலாம். நெக்ஸ்ட், கமான் சீக்கிரம். Which element is or used for inducing radioactivity? செயற்கை கதிரியக்கத்தை தூண்டுவதற்கு பயன்படும் தனிமம் எது? எதை நம்ம பயன்படுத்த போகிறோம்னு கேட்டிருக்காங்க. போரானா, அலுமினியமா, ரேடியமா, போத் ஏ அண்ட் பியா? ரேடியம். சரியா? ரேடியமை பயன்படுத்த போகிறோம். ரேடியம் தான். இதெல்லாம் என்னது? தீஸ் ஆர் ஆல் கண்ட்ரோல் ராட்ஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடியது. ரைட்டா? இன்டியூசிங் ரேடியோ ஆக்டிவிட்டிக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்? ரேடியம். போத் ஏ அண்ட் பி இருந்தானே ஏ அண்ட் பி ஆன்சர் போட்டுட்டிங்களா? ஷாய் கனிஷ்கா, ரேஷ்மி, ரூபாலி. ஓகே, டாப் 3ல இருக்காங்க. வெரி குட். நெக்ஸ்ட் கொஷின். வாங்க. இன்சைட் தெரியாதுன்னா இப்போ படிச்சுக்கோ. தெரியாததை படிக்கிறதுக்காக தான் இந்த டெஸ்ட்டு. தெரியாதவங்க இதை வச்சு படிச்சுக்கலாம். Velocity of the sound in air is not affected by change in. ரைட்டா? இங்கே கீழே இருக்கிறதுல எதை மாற்றுறது மூலமாக
சவுண்டோட வெலாசிட்டி மாற போகிறது கிடையாது அப்படின்னு கேட்டிருக்கு. வேறு லெவலில் ஆன்சர் பண்ணியிருக்கீங்களே. வேறு லெவலில். பை சேஞ்சிங் த ப்ரெஷரை பொறுத்து மாற போகிறது கிடையாது. ரைட்டா? சவுண்ட் நாட் அஃபெக்டட் பை த ப்ரெஷரை கூடவோ குறைக்கவோ இருக்கனால வெலாசிட்டி மாற போகிறது இல்லை. மாய்ஸ்சர் கண்டென்ட்டை பொறுத்து மாறும் நம்ம பார்த்துருக்கோம். வெயில் காலம் குளிர்காலம் பார்த்துருக்கோம். டெம்பரேச்சர் ஆஃப் தி ஏர் இது ரெண்டுமே கிட்டத்தட்ட டென்சிட்டியை பொறுத்தும் மாறப்போகுது. ஸோ அப்போ ப்ரெஷரை பொறுத்து தான் மாறாது. அடுத்த கொஸ்டின். The value of cubical expansion of mercury. ரைட்டா? இதெல்லாமே பாக்ஸு. நான் சொல்லுவேல பாக்ஸில் இருக்கிறதெல்லாம் கொஸ்டினில் கேட்பாங்க அப்படின்னு. ஸோ இது பாக்ஸில் இருக்கக்கூடிய கொஸ்டின். சரியா? பாக்ஸில் இருக்கக்கூடிய கொஸ்டின். பாக்ஸில் இருக்கக்கூடிய கொஸ்டின் இது. சரியா? என்ன ஆன்சர் வரப்போகுது? மெர்க்குரியோட கியூபிக்கல் எக்ஸ்பான்ஷன் கேட்டிருக்காங்க. கியூபிக்கல் எக்ஸ்பான்ஷன் ஆனது 18.2 × 10⁻⁵. இது 1.82 இருக்குது. ரைட்டா? 18.2 ஆன்சர். ரைட்டா? 18.2. கவனமாக ஆன்சர் நோட் பண்ணுங்க. ரைட்டா? ஆன்சர் கவனமாக பார்த்து பண்ணுங்க. கண்டிப்பாக வாங்கலாம். இப்போ தான் ஆரம்பிக்கிறீங்கன்னா கூட கண்டிப்பாக உங்களால் நல்ல ஸ்கோர் எடுக்க முடியும். ஸோ தொடர்ந்து சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். எஸ்ஐ யூனிட் ஆஃப் ஹீட் எனர்ஜி. ஹீட் எனர்ஜியோட எஸ்ஐ யூனிட் என்ன? வெப்பத்தின் எஸ்ஐ அலகு என்னன்னு கேட்டிருக்காங்க. வெப்பத்தின் எஸ்ஐ அலகு என்னது? ஹீட்டுக்கு இட் இஸ் ஜூல். ரைட்டா? ஹீட்டுக்கு ஜூல். வெரி குட், சூப்பர். நிறைய பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. இட் இஸ் ஜூல். ரைட்? இட் இஸ் ஜூல். Which instrument is used to measure potential difference? பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸு. ரைட்டா? மின்னழுத்த வேறுபாடு அதை கணக்கிடுறதுக்கு எதை நம்ம யூஸ் பண்ண போகிறோம்? அம்மீட்டரா, வோல்ட் மீட்டரா, கேல்வனோமீட்டரா, டயோடா? எதை யூஸ் பண்ண போகிறோம்? இட் இஸ் கோயிங் டு பி வோல்ட் மீட்டர். ரைட்டா? வோல்ட் மீட்டர். ரைட்டா? பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ்னா வோல்ட் மீட்டர். இதெல்லாம் ஈஸியான கொஷின். இதெல்லாம் ஏன் தப்பாக விட்றீங்கன்னு எனக்கு தெரியல. இதெல்லாம் ஈஸியான கொஷின். வோல்ட் மீட்டர். அம்மீட்டர் வந்து கரண்ட்டை மெஷர் பண்ணுறதுக்கு. கரண்ட்டை மெஷர் பண்ண தான் அம்மீட்டர். எஸ்ஐ யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் பவர். ரைட்டா? எலக்ட்ரிசிட்டி. எலக்ட்ரிக் பார்த்த உடனே டக்குன்னு ஆம்பியருக்கு போயிடாதீங்க. இட் இஸ் எலக்ட்ரிக் பவர். எலக்ட்ரிக் பவரோட எஸ்ஐ யூனிட் என்னன்னு கேட்டிருக்காங்க. நான் சொன்னேன்னா, நான் சொன்ன மாதிரி நடந்திருக்கா? பார்த்தீங்களா? எலக்ட்ரிக் பவர்னு உடனே போட்டுருக்காங்க. ரைட்டா? எலக்ட்ரிக் கரண்ட் கிடையாது, எலக்ட்ரிக் பவர் கேட்டிருக்காங்க. நிறைய பேர் எலக்ட்ரிக் கரண்ட்டு நினச்சி ஆம்பியர் போட்டிருக்காங்க. அவசரப்படாதீங்க. இட் இஸ் நாட் எலக்ட்ரிக் கரண்ட், எலக்ட்ரிக் பவர். பவர்னா வாட். சரியா? பவர்னா வாட். ஸோ கொஞ்சம் கவனமாக, கொஞ்சம் பொறுமையாக கவனமாக. ரைட்? The unit of moment of couple is. ரைட்டா? most repeated question is. ரைட்டா? the unit of moment of couple. moment of couple ஓட யூனிட் என்ன? நியூட்டன் மீட்டரா, நியூட்டன் பெர் மீட்டரா, நியூட்டனா இல்லை நன் எதுவுமே கிடையாதா? moment of couple னா மல்டிப்ளை பண்ண போகிறோம். ரைட்டா? ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ். அப்போ நியூட்டன் மீட்டர். நியூட்டன் மீட்டருங்கிறது ஆன்சர். ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸை நம்ம ஃபார்முலா போடுவோம். F is equal to m into a. சாரி, ஃபோர்ஸ் எஃப் இன்ட்டு ஏ அப்படின்னு வரும். ரைட்டா? ஃபோர்ஸ் எவ்வளவோ அது இன்ட்டு டிஸ்டன்ஸ் எஃப் இன்ட்டு எஸ்ன்ற மாதிரி வரும். அதுதான். சரியா? ரைட். நெக்ஸ்ட். மோனிகா, ஹரணி, சாய் ரத்னா, தன யோகேஷ், டோனி ஸ்டார்க், ஹரணி, சத்யா, லதிகா, காவ்யா, சென்னை, சுபாஷ். பேர்லாம் வித்தியாசமாக இருக்கேடா. சூப்பர். நெக்ஸ்ட் கொஷின். நெக்ஸ்ட் கொஷின் போகலாம் வாங்க. Which lesson are used in wide angle spy holes indoor? ரைட்டா? which lenses? ரைட்டா? which lenses? wide angle spy hole camera. கதவுல சின்ன சின்னதாக இருக்கும்ல, அதில் யூஸ் பண்ணக்கூடியது எதுன்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா? என்னவா இருக்க போகுது? கான்கேவா, கான்வெக்ஸா, போத் ஏ அண்ட் பியா அல்லது பை கான்கேவா? இட் இஸ் கான்கேவ் லென்ஸு. ரைட்டா? என்னவா இருக்க போகுது? கான்கேவ் லென்ஸ். ஸ்பை ஹோல் கேமராவில் யூஸ் பண்ணக்கூடியது கான்கேவ் லென்ஸ். சி லைவ் ஃபுல்லாக அட்டன் பண்ணுங்கள். பிடிஎஃப் அட் த எண்டில் நான் கொடுத்துருவேன். பிடிஎஃப் அட் த எண்டில். ஃபார்முலா டு கால்குலேட் த மாஸ் ஆஃப் எர்த். எர்த்தோட மாஸை கண்டுபிடிக்கிறதுக்கு எந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணணும்? வாட் இஸ் த ஃபார்முலா டு யூஸ் த ஃபார்முலா டு கால்குலேட் மாஸ் ஆஃப் எர்த்? பூமியோட மாஸை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்? g r²/g. ரைட்டா? g கேபிட்டல் ஜி மேலே இல்லை,
ஸ்மால் ஜி மேலே வரணும் ரைட்டா, ஸ்மால் ஜி ஆர் ஸ்கொயர்டு. ஸோ கபிலன், மோனிகா, ஸ்டீவ் ஆலிவர், தனயோகேஷ், முத்து வெங்கடேஷ் கேசவன், சிவராம், ரூபாஸ்ரீ, சாய் ஸ்ரீஜன், ரூகேஷ், லத்திகா. டாப் 10 மாறிக்கிட்டே இருக்குது பார்த்தியா. தட் இஸ் த பவர் ஆஃப் கிரியேட்டிவ் கொஷின்ஸ். ஒவ்வொரு கொஷினுக்கும் ஒவ்வொரு மாதிரி மாறிக்கிட்டே இருக்குது பாருங்கள் கிரியேட்டிவ் கொஷின்ஸில். ஸோ அடுத்து, விச் மைக்ரோஸ்கோப் இஸ் யூஸ்டு பை ஜுவல்லர்ஸ்? நகை வியாபாரம் செய்கிறவங்க யூஸ் பண்ணக்கூடிய லென்ஸுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவங்க வச்சுருக்கக்கூடிய லென்ஸோட பேர் என்ன? காம்பவுண்டா, சிம்பிளா, சிலிண்ட்ரிக்கலா, போத் ஏ அண்ட் பியா? என்னவா இருக்க போது? எதை யூஸ் பண்ண போகிறாங்க அவங்க? இப்போ ஏன் இவ்வளோ கன்ஃபியூஷன் இருக்கீங்க? ஏன்டா காம்பவுண்டெல்லாம் போட்டுட்ருக்கீங்க பசங்களா? இட் இஸ் வெரி சிம்பிள். இட் இஸ் சிம்பிள். எளிய மைக்ரோஸ்கோப், சிம்பிள் மைக்ரோஸ்கோப் தான். தே ஆர் கோயிங் டு யூஸ் சிம்பிள் மைக்ரோஸ்கோப். ஸ்டீவ், கபிலன், தனயோகேஷ், முத்து வெங்கடேஷ், சாய் ஸ்ரீஜன், ரூபாஸ்ரீ, சிவராம், ரூகேஷ், கார்த்திகா, காவ்யா. Next question. Super. When a lift is moving upward, the apparent weight என்னது? ஒரு பொய்யான, டூப்ளிகேட்டான அர்த்தம். என்னவா இருக்க போகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க ரைட்டா. when a lift is moving upward, lift மேலே போகிறப்ப the apparent weight என்னவா இருக்க போகுது? apparent weight என்னவா இருக்க போகுது? greater than actual, lesser than actual, என்னவா இருக்க போகுது? it is going to be actual weight விட அது எப்படி இருக்க போகுது? கிரேட்டராக இருக்க போகுது. நம்ம நினைக்கிறத விட அதோட வெயிட் எப்படி இருக்குமா? கொஞ்சம் அதிகமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரைட்டா. இட் இஸ் கோயிங் டு பி கிரேட்டர் தேன் ஆக்சுவல் வெயிட். கிரேட்டர் தேன் ஆக்சுவல் வெயிட். The lens formula and the lens maker's formula are strictly applied to which type of lenses? லென்ஸ் ஃபார்முலாவும் லென்ஸ் மேக்கர் ஃபார்முலாவும் எதுக்கு அப்ளை பண்ண போகிறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. எதுக்கு? திக் லென்ஸா, பைஃபோக்கல் லென்ஸா, தின் லென்ஸா, சிலிண்ட்ரிக்கல் லென்ஸா? எப்போ அதை பயன்படுத்த போகிறாங்க? இட் இஸ் கோயிங் டு பி அப்ளைட் அஸ் அ தின் லென்சஸ் ரைட்டா. தின் லென்சஸ்க்கு யூஸ் பண்ண போகிறாங்க ரைட். இட் இஸ் ஃபார் தின் லென்சஸ். தின் லென்சஸ் கவனமாக ஆன்சர் பண்ணுங்கள். இட் இஸ் ஃபார் தின் லென்சஸ். In the context of sound, a rarer medium is defined as one in which, right? Rarer medium ni யாரை சொல்ல போகிறாங்க? யாரை rarer medium? rarer medium என்னது? டென்சிட்டி எல்லாம் இல்லாமல் ரொம்ப ஃப்ரீ ஸ்பேஸாக இருக்கக்கூடியதான் rarer. rarer medium யாரை சொல்ல போகிறாங்க? டென்சிட்டி ஹையாக இருக்கதா? velocity of the sound increases-ஆ? எப்படி இருக்க போகுது? rarer mediumல சவுண்டால் ஈஸியாக ட்ராவல் பண்ண முடியும் ரைட்டா. சவுண்டால் ஈஸியாக, ஏன்னா டென்சிட்டி அங்கே கம்மியாக இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ண முடியும்? சவுண்டால் ஈஸியாக ட்ராவல் பண்ண முடியும். சவுண்டால் ஈஸியாக ட்ராவல் பண்ண முடியும் சரியா. கபிலன், சந்தோஷ், தியா, பிரேம்குமார், முத்து வெங்கடேஷ், ஐஸ்வர்யா, கிருத்திகா, சிவராம், அருணி, ருகேஷ். குட். வித்தியாசமாக இருக்காங்க பாருங்கள். ஒவ்வொருத்தரும் மாற்றி மாற்றி டாப் 10க்குள்ள வந்துட்டுருக்காங்க. கஷ்டப்பட்டு தப்பு வாங்கினாலும் பரவாயில்ல, 100 கொஷினையும் கண்டிப்பாக ஒரு தடவை அட்டன் பண்ணிவிடு. 100 கொஷினையும் அட்டன் பண்ணிவிடு. இதே கொஷின் அப்படியே உனக்கு எக்ஸாமில் வரப்போ அன்றைக்கி நம்ம தப்பாக பண்ணோம், இன்றைக்கி நம்ம கரெக்டாக பண்ணோன்னு எக்ஸாமில் கரெக்டாக பண்ணிவிடும். அதனால் எல்லாத்தையும் ஒரு தடவை அட்டன் பண்ணிவிடு. ஃபார் சவுண்ட் வேவ்ஸ், விச் மீடியம் இஸ் கன்சிடர்ட் டென்சர் கம்பேர்டு டு வாட்டர்? வாட்டரை விட எந்த மீடியம் டென்சராக இருக்க போகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இட் இஸ் கோயிங் டு பி காற்றில் ரைட்டா. ஒலி அலைகளுக்கு நீரை விட அடர்மிகவும் ஊடகமாக கருதப்படுது. இன் ஏர், ஏரில் தான் என்ன பண்ண போகுது? இட் இஸ் கோயிங் டு பி டென்சர் கம்பேர்ட் டு வாட்டர். ஏர் மீடியமில், ஏர் மீடியம், நாட் இன் வேக்யூம், இட் இஸ் இன் ஏர் மீடியம் சரியா. ஏர் மீடியமில் தான் இருக்க போகுது. ஏர் மீடியம். ஸோ இப்போ நம்ம பார்த்தது அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குண்ணே. இப்போ நம்ம பார்த்ததோட ஆப்போசிட் ரைட்டா. வாட்டரை விட ஏருக்கு கூட, ஏரை விட வாட்டருக்கு கம்மி. ஸோ வாட்டர் அண்ட் ஏர் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க ரைட்டா. வாட்டர் அண்ட் ஏர் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா. எஸ், இங்கே வெளியே கொஞ்சம் 2-3 நாய் இருக்குது, அதுதான் சவுண்ட் போட்டுட்ருக்குன்னு நினைக்கிறேன். ரைட். அடுத்து, when the velocity of the sound decreases,
சவுண்டோட வெலாசிட்டி, சவுண்டோட ஸ்பீடு டிக்ரீசஸ் இன் a மீடியம். ஒரு மீடியமில் சவுண்டோட ஸ்பீடு டிக்ரீசஸ், அப்போ தட் மீடியம் இஸ் ஒழுங்காக போயிட்டு இருக்க சவுண்டு ஸ்பீடு டிக்ரீஸ் ஆகுது, அப்போ அது என்னவா இருக்க போகுது? தட் மீடியம் இஸ் கோயிங் டு பி டென்சர் மீடியம். சூப்பர், உனக்கு இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ உனக்கு கான்செப்ட் புரிஞ்சிருக்கும். சரியா? ரைட், கண்டிப்பாக உனக்கு இப்போ புரிஞ்சிருக்கும். தீமினல் 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் மீடியம் இருக்குப்பா. தீமினலில் 10th ஸ்டாண்டர்டில் தமிழ் மீடியமும் இருக்குது. The property to resist change in state of rest or motion. ரைட்டா? ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட்டு அல்லது ஸ்டேட் ஆஃப் மோஷன், இதை சேஞ்ச் பண்ணுற ப்ராப்பர்ட்டி பேர் என்ன? மொமெண்டமா, ஃப்ரிக்ஷனா, இனர்ஷியாவா, இம்பல்ஸா? ஃபர்ஸ்ட் லெசன். சரியா? சூப்பரான கொஷின் இதெல்லாம். என்னது? இட் இஸ் கோயிங் டு பி இனர்ஷியா, நிலைமை, அதோட நிலைமையாக மாற்றுறது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் கொஷின் வாங்க. எஸ், passengers lean sideways in a sharp turn due to, ரைட்டா? டியூ டு எந்த காரணத்தினால பேசஞ்சர்ஸ் என்ன பண்ண போகிறாங்க? ஒரு பக்கமாக சாய போகிறாங்க காரை திருப்புறப்ப அப்படின்னு கேட்டிருக்காங்க. எதனால? இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன், திசையில் ஏற்படும் மாற்றத்தின் காரணமாக. இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன். ஃபர்ஸ்ட் லெசன் கொஷினே நிறைய பேர் தப்பு விட்டுட்டு இருக்கீங்க இன்னும். சரியா? கவனம். The SI unit of linear momentum, நேர்கோட்டு உந்தத்தின் SI அலகு என்ன? SI unit of linear momentum, linear momentum ஓட SI unit என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா? நியூட்டன் மீட்டர், கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -1, கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -2 -1, கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -1. சரியா? ரைட். சந்தோஷ், ஹரிணி, பிரேம்குமார், ஐஸ்வர்யா, கபிலன், ருகேஷ், தியா, தனா, சுந்தரம், கோவர்தன். குட், பரவாயில்ல, குட். Which color of visible light has the highest wavelength? ரைட்டா? Which color of visible light has the highest wavelength? அதிகமான wavelength இருக்கக்கூடிய ஒரு கலர் எதுன்னு கேட்டிருக்காங்க. Which color has the highest wavelength? இதெல்லாம் கொஷின் இருக்குது. இதனால தான் ரெட் கலர் லைட்டை நம்ம என்ன பண்ண போகிறோம்? we are going to use it as a சிக்னலில் நம்ம ரெட் கலர் லைட்டை யூஸ் பண்ணுறோம். ப்ளூ கலர் யூஸ் பண்ணாமல், வானையும் ப்ளூ கலர் இருக்குது, அது எல்லாத்தையும் நம்ம இதை வச்சு தான் கண்டுபிடிக்க போகிறோம். ரைட்டா? ரைட். சந்தோஷ், ஹரணி, ஐஸ்வர்யா. குட். deviation of light passing from one medium to another. லைட்டு ஒரு மீடியம்லேருந்து இன்னொரு மீடியமுக்கு போகிறப்ப டீவியேஷன், அதுக்கு பேர் என்ன? டிப்ரெஷனா, ரிஃப்ளெக்ஷனா, ரிஃப்ராக்ஷனா, ஸ்கேட்ரிங்கா? லைட்டுன்னு உடனே கன்ஃபியூஸ் ஆகிடாத. லைட் ஒரு மீடியம்லேருந்து இன்னொரு மீடியம் போகிறப்ப பென்சிலை நம்மளோட கண்ணாடி டம்ளரில் வைக்கிறது, இதெல்லாம் எக்ஸாம்பிளாக நம்ம பார்த்துருப்போம். இட் இஸ் ஒன் ஆஃப் த வெரி வெரி ஈஸியஸ்ட் எக்ஸாம்பிள், ஈஸியஸ்ட் கொஷின். என்ன பண்ண போகுது? தட் இஸ் கால் ரிஃப்ராக்ஷன். பட்டு பெண்ட் ஆகுது, பெண்டிங் ஆஃப் லைட். இப்படி நேராக இப்படி போகாமல் என்ன பண்ண போகுது? இப்படி பெண்ட் ஆகி போகுது. தட் இஸ் ரிஃப்ராக்ஷன். இன் அ டென்சர் மீடியம் வெலாசிட்டி ஆஃப் லைட். பாரு, ஒரே விஷயத்தை மாற்றி மாற்றி கேட்குறாங்க. இந்த 100 கொஷின் படிக்கிறப்பயே உனக்கு கான்செப்டோட கிளாரிட்டியும் வருது. இதுக்கு முன்னாடி இதை பற்றி நம்ம பார்த்தோம். ஸோ அப்போ உனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியும். கான்செப்ட் என்ன பண்ண போகுது? உனக்கு புரிய போகுது. பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு. டென்சர் மீடியம் வெலாசிட்டி ஆஃப் த லைட் கோயிங் டு பி லெஸ். நம்ம முன்னாடியே பார்த்தோம், டென்சர் மீடியமில் லைட்டோட ஸ்பீடு குறையும் அப்படின்னு. ஸோ அப்போ வெலாசிட்டி ஆஃப் த லைட் இஸ் லெஸ், குறைஞ்சி ஸ்லோவாக போக போகுது அப்படிங்கிறது. ஸோ அப்போ நம்ம கான்செப்டையும் இந்த 100 கொஷின் படிக்கிறப்ப, மொதல் கொஷின் படிக்கிறப்ப அடுத்த அதே கொஷின் ஒரு 10வது 15வது கொஷினோட கனெக்ட் ஆகுது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், இந்த 100 கொஷின்ஸை கண்டிப்பாக நீ படித்தாலே போதும். சூப்பராக என்ன பண்ணிடலாம், நீ எக்ஸாமில் எழுதிடலாம். வீக் குவிஸ் ஜாயின் பண்ணுங்கள். இது வரைக்கும் யாரும் வீக் குவிஸ் ஜாயின் பண்ணல, இப்போ என்ன பண்ணு, வீக் குவிஸை ஜாயின் பண்ணு. சரியா? ஸ்பிளிட்டிங் ஆஃப் ஒயிட் லைட், ஒயிட் லைட்டு இன்டு கலர்ஸ் பை அ ப்ரிசம். ப்ரிசம் மூலமாக பல விதங்களை கலராக ஸ்ப்ளிட் ஆகுதுல, அதுக்கு பேர் என்னது? நிறப்பிரிகை. தமிழில் அப்படியே இருக்குது, இங்கிலீஷில் டிஸ்பர்ஷன் ஆஃப் லைட்டு. ஒரு கலர் என்ன பண்ண போகுது? 7 கலராக பிரிய போகுது. விப்ஜிஆர் ப்ரிசம் வழியாக வரப்போ அதான் நம்ம டிஸ்பர்ஷன் ஆஃப் லைட். குவிஸ் பேஜில் ஜாயின் பண்ணுங்கப்பா சீக்கிரம்.
இங்கே ஜாயின் பண்ணுறத விட குவிஸ் பேஜில் ஜாயின் பண்ணுங்கள். SI யூனிட் ஆஃப் டெம்பரேச்சர் இஸ் ரைட்டா. SI யூனிட் ஆஃப் டெம்பரேச்சர், டெம்பரேச்சரோட SI யூனிட் என்ன அப்படிங்கிறது. இட் இஸ் கெல்வின். வெரி ஈஸி ரைட்டா. ஏன் இதில் தப்பு விட்றீங்க? இட் இஸ் கெல்வின். SI யூனிட் வந்து கெல்வின் தான். thermodynamics temperature is measured from ரைட்டா. டெம்பரேச்சரை எப்படி மெஷர் பண்ணுவாங்க, அதாவது thermodynamic temperature கொஞ்சம் கவனிங்க. thermodynamic temperature is measured from எங்கேருந்து மெஷர் பண்ண போகிறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? இட் இஸ் கோயிங் டு பி ரூம் டெம்பரேச்சரா அல்லது அப்சல்யூட் ஜீரோவில் இருந்தால்? இட் இஸ் அப்சல்யூட் ஜீரோ ரைட்டா. thermodynamic டெம்பரேச்சருங்கிறது அப்சல்யூட் ஜீரோ இந்த ரூம் டெம்பரேச்சரில். அப்சல்யூட் ஜீரோன்னா என்னது? வாட் இஸ் அப்சல்யூட் ஜீரோ? அது ஞாபகம் வச்சுக்கோ. அப்சல்யூட் ஜீரோங்கிறது 0 கெல்வின் ரைட்டா. அப்சல்யூட் ஜீரோங்கிறது 0 கெல்வின். அப்சல்யூட் ஜீரோனா என்னது? 0 கெல்வின். ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்சல்யூட் ஜீரோ இஸ் நத்திங் பட் 0 கெல்வின். Which expands the most for the same rise in temperature? டெம்பரேச்சர் ஒரே மாதிரி என்ன பண்ண போகுது? இன்க்ரீஸ் ஆக போகுது. ஆனால் எந்த எக்ஸ்பான்ஷன் அதிகமாக இருக்க போகுது? சாலிடா, லிக்விடா, கேஸா அல்லது எல்லாமே ஒரே மாதிரி இருக்க போதா? ஒரு சாலிட் லிக்விடா நம்ம டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணால் எக்ஸ்பான்ஷன் எப்படி இருக்க போகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. which is expands most for same rise in temperature? கேஸ். 1 டிகிரி செல்சியஸ் ரைஸ் பண்ணுறப்ப சாலிட் எக்ஸ்பேண்ட் ஆகிறத விட கேஸ் பல மடங்கு எக்ஸ்பேண்ட் ஆகும். கேஸ் மாலிகூல்ஸ் ஆர் ஃப்ரீ டு மூவ். அதே இது 1 டிகிரி லிக்விடை ஹீட் பண்ணுறதுக்கும் 1 டிகிரி கேஸை ஹீட் பண்ணுறதுக்கு வித்தியாசம் இருக்குது. கேஸ் என்ன பண்ணும்? கடன்னு ஹீட் ஆகி ரொம்ப ஃபாஸ்ட்டாக எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ கேஸ் இஸ் தி ஆன்சர். கேஸ் தான் ஆன்சர். சரியா? கேஸ். யூடியூப்பில் ஆன்சர் பண்ணுறத விட குவிஸ் பேஜில் வந்து ஆன்சர் பண்ணால் நன்றாக இருக்கும். உனக்கு ஸ்கோர் கிடைக்கும், மார்க் வரும், நீங்கள் என்ன ஸ்டேட்டில் இருக்கீங்கன்றதை தெரிஞ்சுக்க முடியும். சரியா? மெகா மேரத்தான் கண்டிப்பாக மெகா மேரத்தான் அட்டன் பண்ணால் போதும். அக்கார்டிங் டு பாயில்ஸ் லா, ப்ரெஷர் ஆஃப் கேஸஸ் ரைட்டா. பாயில்ஸ் லா படி ப்ரெஷர் ஆஃப் கேஸ் சமல பாயில்ஸ் லா ப்ரெஷர் இஸ் இன்வெர்ஸ்லி, அதாவது 2 மார்க் படித்த மாதிரி ஆச்சு ரைட்டா. ஒரு 1 மார்க்கு, ஆனால் அதுக்குள்ளே என்ன இருக்குது? 2 மார்க் வேறு. இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு வால்யூம். இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு வால்யூம். சூப்பரில். ரியல் கேஸஸ் பிஹேவ் லைக் அன் ஐடியல் கேஸ். யூடியூப்பில் ஸ்பாமர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, நிறைய அன்வான்ட் மெசேஜ் வருது. அதனால தான் உன்னை வீக் குவிஸில் வர சொல்கிறேன். எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இருக்காது, வெறும் கொஸ்டின் ஆன்சர் மட்டும் நீ பண்ண போகிற. சரியா? யூடியூப்பில் நிறைய ஸ்பாம் மெசேஜ் இருக்கும், உனக்கு டிஸ்ட்ராக்ஷன் ஜாஸ்தியாக இருக்கும். உடனே வீக் குவிஸில் ஜாயின் பண்ணு ரைட்டா. இவ்வளோ நேரம் நீ ஜாயின் பண்ணனாலும் பரவாயில்ல, இப்போ ஜாயின் பண்ணால் கூட ஸ்கோர் பண்ண முடியும். ரியல் கேஸ் பிஹேவ் லைக் ஐடியல் கேஸ் அண்டர். இது வந்து இன்னைக்கு காலையில் ரியல் கேஸ் ஐடியல் கேஸ் டிஃப்ரென்ஸ் நடத்துகிறப்ப கூட சொல்லியிருந்தேன். அட் லோ ப்ரெஷர் ஹை டெம்பரேச்சர், லோ ப்ரெஷர்லையும் ஹை டெம்பரேச்சர்லையும் ரியல் கேஸ் கூட ஐடியல் கேஸ் மாதிரி பிஹேவ் பண்ணும். சரியா? the value of universal gas constant. இதெல்லாம் எப்படி படிக்கிறது? இந்த மாதிரி கான்ஸ்டன்ட் வேல்யூ கேட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? இன்றைக்கி ஆல்ரெடி ஃபார்முலா ஷீட் லான்ச் பண்ணியாச்சு நம்ம சேனலில். ஃபார்முலா ஷீட்டை லான்ச் பண்ணியாச்சு. அதை எடுத்து டவுன்லோட் பண்ணி கூட நீ என்ன பண்ணலாம்? ஃபார்முலா ஷீட்டில் ஆரோட வேல்யூஸ்லாம் நான் கொடுத்துருக்கேன் ரைட்டா. ஆரோட வேல்யூஸ் இது எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி நீ டவுன்லோட் பண்ணிக்கலாம். 8.31 ஜூல், மோல் -1, கெல்வின் -1. அதை கொண்டு நீ என்ன பண்ணணும்? கரெக்டாக நோட் பண்ணிக்கணும் ரைட்டா. எஸ். ஹரிணி, ஸ்ரீயாஷா, சந்தோஷ். குட். The boiling point of ethene is ethene. ethene என்னது? டபுள் பாண்ட் இருக்கக்கூடியது. அது எப்படி இருக்க போகுது? 351K, 151K, 184 Kelvin, 354 Kelvin. என்ன
கொஞ்சம் பயங்கர கஷ்டமான கொஷினில் இது. யூ ஹாவ் டு ரைட் இட் ரைட்டாக. இது என்ன அப்படின்னா 11th சாப்டரில் புக்கில் ஒவ்வொன்றுக்கும் ஒரு டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க. அதை பொறுத்து நீ என்ன பண்ணணும், இதை படிக்கணும். அதில் இருக்க இந்த டெம்பரேச்சரில் 184 கெல்வின். பாக்ஸ் எல்லாம் படிக்கணும்னு சொல்லுவேன்ல, அதுக்கு இதுதான் ரைட்டாக. பாக்ஸ் எல்லாம் படித்தா தான் உனக்கு தெரியும். ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் ஆர் மோஸ்ட்லி சால்யுபிள் இன். ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் லைக் டிசால்வ் லைக், அதுக்காக ஆன்சர் இதுதான். அப்போ ஆர்கானிக் எதில் கரையும்? ஆர்கானிக் எதில் கரையும்? ஆர்கானிக் வந்து வாட்டரா, ஈத்தரா, எத்தனாயிக் ஆசிடா, HCl-ஆ ரைட்டா. ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் ஆர் மோஸ்ட்லி சால்யுபிள் இன். ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் ஆர் மோஸ்ட்லி சால்யுபிள் இன் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். ஈத்தர் தானே, வாட்டர் கிடையாது. வாட்டர் இஸ் அ போலார் காம்பவுண்டு. இந்த 11th சாப்டரை படிங்கடான்னு கேட்குறீங்களா? படிக்கவே மாட்டேங்கிறீங்க 11th சாப்டரை, சரியா? இட் இஸ் டிசால்வ்ட் இன் ஈத்தர் ரைட்டா. ஈத்தர், டொலுவின், பென்சீன் அப்படிலாம் பார்த்துருக்கோம் நம்ம. அதில் தான் கரைய போகுது. ரைட், ஓகே ஓகே, குட், சூப்பர். நெக்ஸ்ட் கொஷின். Which is used as an anti-freeze in automobile radiators? Most important repeated question, right? Which automobile radiators? Automobile radiatorsல யாரு ரொம்ப அதிகமாக ஆன்டி ஃப்ரீசிங்காக யூஸ் பண்ணுறாங்க? வெரி குட், சூப்பர்டா, பரவாயில்ல, யூ ஹவ் டிட் இட் ரைட்டா. இட் இஸ் எத்தனால். எத்தனால் தான் என்ன பண்ண போகிறோம், நம்ம ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ண போகிறோம். எத்தனால், ரைட், ஆல்கஹால், எத்தனால். pH வேல்யூ ஆஃப் பேக்கிங் சோடா. பசங்களா, pHக்கு நம்ம புக்கில் இருக்கக்கூடிய டேபுலேஷன் கண்டிப்பாக நீ பார்த்துட்டு போய் தான் ஆகணும். அதிலிருந்து கண்டிப்பாக கொஷின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அதனால் pH டேபுலேஷன் பார்த்துட்டு போங்க. பத்தியா தாறுமாறா? முதல் பேக்கிங் சோடா ஆசிடா பேஸான்னு தெரிஞ்சிருக்கணும் உனக்கு. அப்போ தான் நீ ஆன்சர் பண்ண. பேக்கிங் சோடா இஸ் அ ஸ்ட்ராங்கஸ்ட் பேஸ். ஸ்ட்ராங்கஸ்ட் பேஸ்னால் என்ன அர்த்தம்? நிறையா pH வேல்யூ அதிகமாக இருக்கணும், ரைட்டா. இட் இஸ் கோயிங் டு பி 9. It is going to be 9. Next question வாங்க. Super. Aqueous solution of potassium iodide and lead nitrate react to form lead iodide. This reaction is பேரே பாருங்க, பொட்டாசியம் அயோடைடும் லெட் நைட்ரேடும். அதில் லெட் அயோடைடு வருதான். மாறி இருக்காங்க, ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களோட மாறி இருக்காங்க. அப்போ என்னது? இட் இஸ் அ ப்ரெசிபிடேஷன் ரியாக்ஷனா, நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷனா, என்னவா இருக்க போகுது? லெட் அயோடைடு PbIE precipitate கீழே அப்படியே தங்கிரும். இட் இஸ் அ precipitation reaction. இட் இஸ் அ precipitation reaction. அதாவது வீல் படிவாக்கல் அப்படின்னு அர்த்தம். precipitate கீழே வந்துடும் அப்படின்னு அர்த்தம், ரைட்டா. இட் இஸ் அ precipitate reaction. ஸோ ஹரிணி, சந்தோஷ், ஹர்ஷித், பிரிஷா, நௌஷின், ஐஸ்வர்யா, தியா, ஸ்துயா, கபிலன், கோவர்தன், குட். தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கீங்க. குட் குட் குட். கண்டிப்பாக PDF கிடைக்கும். லைவ் லாஸ்ட் வரைக்கும் அட்டென்ட் பண்ணுங்கள், அப்போ தான் PDF கிடைக்கும். த ஃபர்ஸ்ட் சயின்டிஃபிக் தியரி ஆஃப் ஆட்டம் வாஸ் ப்ரப்போஸ்டு பை. ஃபஸ்ட்டு தியரி ஆஃப் ஆட்டமை பற்றின தியரியை யார் முன்மொழிந்தார்கள், யார் ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க, ரைட்டா. ஆட்டமை பற்றி ஃபஸ்ட்டு சொன்னது யார்? ஜான் டால்டன் தானே. ஆட்டம் cannot be divisible அப்படின்னா சொன்னார், ரைட்டா. டால்டன் சொன்னது தப்புன்னா அதுக்கப்புறம் சொன்னாங்க, சரியா. ஜான் டால்டன் தான் ஃபஸ்ட்டு சொன்னாங்க, ரைட். நோபல் கேஸஸ் ஹாவ் 0 எலக்ட்ரான் அஃபினிட்டி. நோபல் கேஸஸ்க்கு என்ன இருக்கான்? 0 எலக்ட்ரான் அஃபினிட்டியா. அஃபினிட்டினா என்னது? லவ். எலக்ட்ரான் அஃபினிட்டினா லவ் டுவர்ட்ஸ் எலக்ட்ரான். எலக்ட்ரான் மேலே இருக்கக்கூடிய நாட்டம் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு என்னவா இருக்க போகுது? நோபல் கேஸ் ஹாவ் 0 எலக்ட்ரான் அஃபினிட்டி. ஏன் அதுக்கு எலக்ட்ரான் மேலே ஒரு லவ்வே இல்லை? பிகாஸ் ஆர்பிட்டால்ஸ் ஆர் கம்ப்ளீட்லி ஃபில்டு. அதோட அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டால்ஸ் கம்ப்ளீட்டாக ஃபுல் ஆகிடுச்சு. அதுதான் கம்ப்ளீட்டாக ஃபுல் ஆகிடுச்சு. அதனால் அது யார் கூடயும் சேரணும்னு அவசியம் இல்லை. யாரோடையும் பேச மாட்டாங்க, யாரோடையும் சேர மாட்டாங்க, சரியா. ரைட். கேர்ள்ஸ் ஆர் இன் டாப் 3. பாய்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சீக்கிரம் கீழே இருக்க லிங்க் பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். கிளிக் ஹியர் ஃபார் குவிஸ் அப்படின்னு லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணி சீக்கிரமாக குவிஸில் ஜாயின் பண்ணிங்க, சரியா. ரைட். மெட்டல்ஸ் லைக் ஜிங்க், அயன் அண்ட் லெட் ஆர் எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் தேர் ஆக்சைட்ஸ் யூஸிங் விச் மெத்தட், ரைட்டா. அப்போ இவங்களாம் எந்த மெத்தட் மூலமாக பிரித்து எடுக்கிறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இட் இஸ் ஆல் பை மீன்ஸ் ஆஃப் ரிடக்ஷன் யூஸிங் த கோக், ரைட்டா. CO ஓட ரியாக்ட் பண்ணி
ஆக்சிஜன். ரைட்டாக என்ன எல்லாமே இது ஆக்சைட் சர்க்கிளில் இவங்களோட போட்டோன்னா CaO கார்பன் டை ஆக்சைடு வெளியே போய் இவங்க மட்டும் தனியாக இருப்பாங்க. ஸோ இட் இஸ் யூஸிங் கோக் போட்டு நம்ம எடுக்க போகிறோம். கண்டிப்பாக சென்டம் எடுக்க முடியும். ஏன் எடுக்க முடியாது? டெஃபினட்டாக யூ கேன் டூ இட். Aluminium is protected from nitric acid attack due to the formation of. சூப்பரான கொஷின், ரொம்ப முக்கியமான கொஷின் அது. ரைட்டா, அலுமினியம் பாதுகாக்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெங்கடேஷ், நீ புக்கை ஆர்டர் பண்ணிட்டியா? புக்கை ஆர்டர் பண்ணால் எதுவும் பண்ண முடியாது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, உனக்கு புக்கு வந்துடும், நீ கவலைப்படாது. சரியா, நீ ஆர்டர் பண்ணிட்டேல உனக்கு புக்கு வந்துடும், கவலைப்படாதீங்க. இட் இஸ் கோயிங் டு பி அன் ஆக்சைட் ஃபிலிம். அதாவது அலுமினியம் ஆக்சைடுன்னு ஒரு லேயர் ஃபார்ம் பண்ணிடும், அதுக்கப்புறம் அதுக்கு மேலே ரியாக்ட் பண்ணாது, அவ்வளோதான். பிடிஎஃப் வேணும்னா லைவை லாஸ்ட் வரைக்கும் அட்டென்ட் பண்ணுங்கள், பிடிஎஃப் கண்டிப்பாக கொடுக்கப்படும். சரியா? அக்கார்டிங் டு ஹென்ரிஸ் லா, solubility of gas in liquid is proportional to. According to Henry's law, ஹென்ரி லாவை பொறுத்த வரைக்கும் solubility of gas in liquid is proportional to. ரைட்டா, solubility of gas in liquid எப்படி இருக்க போகுது? solubility வந்து லிக்விடுக்கு எப்படி ப்ரொபோர்ஷனலாக இருக்க போகுது? It is going to be pressure of the gas. ரைட்டா, solubility of the liquid is depends upon the pressure. தானே gas in liquid, ஒரு லிக்விடில் கேஸ் எப்படி கரையும்? நீங்கள் ப்ரெஷர் அதிகமாக கொடுக்க நிறைய ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா நிறைய கேஸு லிக்விடில் டிசால்வ் ஆகும். ரொம்ப முக்கியமான கொஷின், ரொம்ப பேசிக்கான கொஷின். இந்த கொஷின்னா அப்படியே நீங்கள் என்ன பண்ணலாம், எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஷின், what happens when hydrogen peroxide is poured on a wound? ரைட்டா, ஒரு புண்ணு அல்லது ஒரு காயத்தின் மேலே ஹைட்ரஜன் பெராக்சைடு போட்டோன்னே என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா, ஹைட்ரஜன் பெராக்சைடில் போடுறப்ப என்ன பண்ண போகுது? டீகம்போசஸ் இன்டு வாட்டரா? என்ன பண்ண போகுது? வாட்டர் அண்ட் ஆக்சிஜன். ரைட்டா, ஹைட்ரஜன் பெராக்சைடு என்ன பண்ண போகுது? வாட்டர் தனியாக ஆக்சிஜன் தனியாக என்ன பண்ண போகுது? பிரிய போகுது. இட் இஸ் கோயிங் டு டீகம்போசஸ் இன்டு வாட்டர் அண்ட் ஆக்சிஜன். வாட்டர் அண்ட் ஆக்சிஜனாக பிரிய போகுது. சரியா? Atoms with the same atomic number but different mass number. Atomic number is same, but mass number எப்படி இருக்க போகுது? டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது. Atoms with the same atomic number but different mass number. சூப்பரில் ஈஸியான கொஷினில் இது. இட் இஸ் கால்டு ஐசோடோப். அதுக்கு பேர் என்னது? ஐசோடோப். டவுட்டே இல்லை, க்ளீன் அண்ட் கிளியராக உங்களுக்கு தெரியும் ஐசோடோப் அப்படின்னு. சூப்பரில். நெக்ஸ்ட் கொஸ்டின், elements like 18Ar40 20Ca40. ரைட்டா, ஆர்கானும் கால்சியமும் கொடுத்துருக்காங்க. ரெண்டு பேர்லேயுமே பார்த்திங்க அப்படின்னா அட்டாமிக் நம்பர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, பட் மாஸ் நம்பர் ரெண்டு பேருக்கும் சேமாக இருக்குது. டிஃப்ரெண்ட் அட்டாமிக் நம்பர், சேம் மாஸ் நம்பர், என்னவா இருக்க போகுது? ஐசோபார். ரைட்டா, இட் இஸ் கோயிங் டு பி கால்ட் அஸ் ஐசோபார். வெரி குட்ரா, சூப்பர் சூப்பர் சூப்பர், குட் குட் குட், கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்க. இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் தான் கேட்பாங்க. சரியா, இதெல்லாம் நீ ரைட் ஆன்சர் பண்ணுறது ரொம்ப நல்லது. சூப்பர், குட் குட் குட். ஃபர்ஸ்ட் சயின்டிஃபிக் அட்டாமிக் தியரி வாஸ் ப்ரப்போஸ்டு பை. இது வந்து கொஷின் வந்து ரிப்பீட் ஆன மாதிரி என்ன? இட் இஸ் லைக் அ ரிப்பீட்டட் கொஷின். இப்போ தான் பார்த்தோம் நம்ம இந்த கொஷின் என்னது? இட் இஸ் ஜான் டால்டன். ஜான் டால்டன் தான் நம்ம பார்த்தோம்ல, ரிப்பீட்டட் கொஷின். அப்போ மொத்தம் 99 கொஷின் தான் இருக்குது. ரைட். One atomic mass unit is defined as, ரைட்டா, 1 AMU. most repeated question. ரைட்டா, இந்த கொஷின் இவனோட கொஷின் பேப்பரில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 1 atomic mass is equal to, வெரி குட், நிறைய பேர் கரெக்டாகவும் ஆன்சர் பண்ணியிருக்கேன். 1 atomic mass is equal to 1/12 of mass of carbon 12 atom. 1/12 of mass of carbon 12 atom. RAM, relative atomic mass of an element, is also known as. ராமுக்கு இன்னொரு பேர் இருக்கான். என்ன பேர் இது? ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் ஆஃப் an element is also known as. அதுக்கு பேர் என்னதுப்பா? அட்டாமிக் வால்யூமா, ஸ்டாண்டர்ட் அட்டாமிக் வெயிட்டா, கிராம் அட்டாமிக் வெயிட்டா, அவகேட்ரோ மாஸா? இட் இஸ் ஸ்டாண்டர்ட் அட்டாமிக் வெயிட். என்னது? ஸ்டாண்டர்ட் அட்டாமிக் வெயிட்.
It is called standard atomic weight. Noble gas have zero electron affinity because இது இப்போ பார்த்த கொஷின் தானே, ஈஸி தான். பார்த்த கொஷினே தப்பு விடுறீங்க நாடா பசங்களா. கொஞ்சம் பார்த்த கொஷினையாவது கரெக்டாக அட்டன் பண்ண பாருங்கள் சரியா. ஒரு தடவை நம்ம பார்த்துட்டோம்னாலும் திருப்பி அதை கரெக்டாக அட்டன் பண்ணுங்கள். அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டால் அதுக்கு ஃபுல்லாக இருக்கும், அதனால தான் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, யாரோடையும் ரியாக்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரிஷா, ஹரிணி, கபிலன். குட் 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 குட். இன்றைக்கி டாப் 3ல வரதே ஒரு பெரிய கஷ்டமான விஷயந்தான். என்ன இன்றைக்கி டாப் 3ல வரதே பெரிய விஷயம். வேர்ல்டு எய்ட்ஸ் டே எழுதி வச்சுக்கோ. இந்த கொஷினும் உன்னோட கொஷின் பேப்பரில் இருக்கிறதுக்கான அதிகமான சான்சஸ் இருக்குது ரைட்டா. ரொம்ப அதிகமான சான்சஸ் இது இருக்குது ரைட்டா, ரொம்ப அதிகமான சான்சஸ் இருக்குது. வேர்ல்டு எய்ட்ஸ் டே இட் இஸ். இப்போ எத்தனை கொஷின் பேப்பரில் நீ பார்த்துருப்ப, December 1st, December 1 இஸ் வேர்ல்டு எய்ட்ஸ் டே. டிசம்பர் தான் எய்ட்ஸ் டே சரியா. ஓகே குட். நெக்ஸ்ட் கொஷின். Which hazardous radiation is the cause for genetic disease? Genetic disease மரபியல் ரீதியான அல்லது மரபணு நோய்க்கு எந்த கதிர்வீச்சு காரணமாக இருக்குது, எந்த hazardous radiation is the reason கேட்டிருக்காங்க. ஆல்ஃபா, பீட்டா, காமா. You know that என்னது, it is going to be gamma radiation. காமா தான் ரொம்ப 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 இருக்கு ரைட்டா. தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக சென்டம் எடுத்து கொடுங்க. ஓகே ரைட், சூப்பர் குட். அண்ட் என்சைம் விச் கட்ஸ் டிஎன்ஏ. டிஎன்ஏவை கட் பண்ணக்கூடிய என்சைமோட பேர் என்ன? அண்ட் என்சைம் விச் கட்ஸ் த டிஎன்ஏ ரைட்டா. பிடிஎஃப் வேணும்னா லாஸ்ட்டாக குவிஸ் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் ரைட்டா. குவிஸ் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொடுக்கும். ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் ரைட்டா. ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் ஆர்ஆர்என்ஏ அல்லது ஆர்ஆர்என்ஏ சொல்ல, ரெஸ்ட்ரிக்டட் எண்டோநியூக்ளியஸ். Triticale is the first man-made cereal hybrid. It is obtained by crossing. Triticale அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும், 2 மார்க்கில் கூட கேட்பாங்க. இது எப்படி உருவானாங்க, யார் 2 பேரை கிராஸ் பண்ணது மூலமாக நம்மளுக்கு கிடைச்சது? பேடி அண்ட் ரேவா, வீட் அண்ட் ரேவா, மெய்ஸ் அண்ட் ரேவா. யார் 2 பேர்? இட் இஸ் வீட் அண்ட் ரை ரைட்டா. கோதுமை மற்றும் ரை இது ரெண்டையும் நம்ம கிராஸ் பண்ணது மூலமாக நம்மளுக்கு கிடைச்சது சரியா. ரைட், வேறு நம்பர் போடுங்க. சுரேஷ் வி, யூ ஜஸ்ட் புட் அனதர் நம்பர், வேறு ஃபோன் நம்பர் கொடுங்க, ஓடிபி கரெக்டாக வந்துடும். விச் இஸ் த ஃபர்ஸ்ட் டிஸ்கவர்டு ஹார்மோன்? இங்கே இருக்கிறதுல முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட ஹார்மோன் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க சரியா. ஏண்டா கம்பல்சரின்னு பேர் கொடுத்துருக்காங்க, அதுக்கு மேலே வேறு எப்படி அட்டன் பண்ண முடியும் ரைட்டா. இட் இஸ் செரட்டின் ரைட்டா. செக்ரேட்டின்ங்கிறது தான் ஃபஸ்ட்டு டிஸ்கவர்டு ஹார்மோன், செக்ரேட்டின் சரியா. ரைட், which among the following is not the characteristics of anemophilous plants ரைட்டா. anemophilous plant எது? anemophilous plant எதுன்னு கேட்டிருக்காங்க ரைட்டா. anemophilous plant எது? இதெல்லாம் பப்ளிக் எக்ஸாமில் இதுக்கு முன்னாடி கேட்டிருந்த கொஷின் ரைட்டா. கேரக்டரிஸ்டிக்ஸை கொடுத்து இதில் எது கிடையாது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஃப்ளவர்ஸ் ஆர் பிரைட்லி கலர்டு ரைட்டா. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ரைட்டா. தே ஆர் நாட் பிரைட்லி கலர்டுன்னு இருக்கும். தே ஆர் நாட் பிரைட்லி கலர்டுன்னு இருக்க போகுது சரியா. வெரி குட். கபிலன், தியா, நௌஷின். ப்ரிஷா என்னாச்சு? ஸோ வாங்க அடுத்து ஸ்ரீயாஷா, ஹரிணி, தேவேஷ், சங்கர், சந்தோஷ், பிரேம்குமார். கபிலன் பாய்ஸ் டாப்பில் இருக்கான், ஒரு பையன் சூப்பர். மியூட்டேஷன் தியரி வாஸ் ப்ரப்போஸ்டு பை ரைட்டா. மியூட்டேஷன்னா என்னது? மியூட்டேஷன் எங்கே வந்துச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க ரைட்டா. மியூட்டேஷன் ஓப்ரைன், டி வாரிஸ், சார்லஸ், லூயிஸ் பாஸ்டர். யார்?
mutation theory was proposed by 𝑑𝑉𝑎𝑟𝑒S, ரைட்டா? 𝑑𝑉𝑎𝑟𝑒S. சார்லஸ் டார்வின் என்ன பண்ணார்? அவர் வந்து மியூட்டேஷனை பற்றியா சொன்னார்? அவர் வந்து எவல்யூஷனை பற்றி தானே டார்வின் சொல்லியிருப்பார், ரைட்டா? என்னடா பண்ணுறீங்க, என்ன ஆச்சுடா, இவ்வளோ பேர் தப்பாக சொல்லிட்டு இருக்கீங்க? Who is known as father of Indian paleobotany, ரைட்டா? இந்தியன் பிளேயோபாட்னியோட ஃபாதர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க, ரைட்டா? சார்லஸ் டார்வின், பீர்பால் ஷைனி, WF லிபி, லூயிஸ் பாஸ்டர். இட் இஸ் பீர்பால் ஷைனி, ரைட்டா? பீர்பால் ஷானி, ரைட்டா? பீர்பால் ஷஹானி, பீர்பால் ஷஹானி. குட். கபிலன், தியா, நௌஷின், ஃபாத்திமா. குட். சீக்கிரம், இன்னும் ஒரு 40 கொஸ்டின் இருக்குது. சீக்கிரம் முடிச்சுட்டு அடுத்து கெமிஸ்ட்ரி கம்பல்சரி வேறு படிக்கணும் இன்றைக்கி நம்ம. ப்ரீவியஸ் இயர் கம்பல்சரி கொஷின்லேருந்து கண்டிப்பாக கொஷின் வரும். இதுக்கு முன்னாடி வருஷத்தில் இருக்க கொஷின்லேருந்து கண்டிப்பாக கொஷின்ஸ் வரும். டயாமீட்டர் ஆஃப் குளோரோபிளாஸ்டிஸ், பசுங்கணிகத்தின் விட்டம் என்ன? டயாமீட்டர் ஆஃப் த குளோரோபிளாஸ்ட். இதெல்லாம் நீங்கள் கவனமாக படிக்கணும். லைன் பை லைன் ரீட் பண்ணால் தான் இந்த கொஷின்ஸ்லாம் ஆன்சர் பண்ண முடியும். 2 to 10 மைக்ரோமீட்டர், ரைட்டா? டயாமீட்டர் ஆஃப் த குளோரோபிளாஸ்ட். லீச் ப்ரிவென்ட்ஸ் பிளட் கிளாட்டிங் பை செக்ரீட்டிங் அ ப்ரோட்டீன் கால்ட். ரொம்ப முக்கியமானது, மோஸ்ட் 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 ரிப்பீட்டட், சரியா? என்னவா இருக்க போது? கார்ப்பு, ஹிருதின், பெப்பிலியா, அடுத்து நன், எதுவுமே கிடையாது. இதுக்கு ஆன்சர் ஈஸி, எல்லாருமே ஹிருதின். மோஸ்ட்டாக உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சதான். இட் இஸ் ஹிருதின். ஹிருதின்ங்கிறது தான் ஆன்சர், ரைட்டா? ஹிருதின். தியா, கபிலன், நௌஷின், ஃபாத்திமா. தியா முன்னாடி வந்துட்டாங்க. குட். இப்போ நீங்கள் சேட் பண்ணிட்டு இருக்கீங்களே, இதுலேயே லிங்க் இருக்குது. இல்லைனா வீடியோக்கு கீழே பார்த்தேன் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் குவிஸுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் குவிஸில் ஜாயின் பண்ணலாம், சரியா? குவிஸை ஜாயின் பண்ணலாம். ஆர்ட்ரியோவென்ட்ரிகுலர் பண்டில் வாஸ் டிஸ்கவர்ட் பை. ஆர்ட்ரியோவென்ட்ரிகுலர் பண்டில் வாஸ் டிஸ்கவர்ட் பை, சரியா? யார்? பண்டில்னு பேர் இருக்குல்ல, அதை வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். பண்டில் ஆஃப் ஹிஸ்ஸஸ், பண்டில் ஆஃப் ஹிஸ். அதான் ஹிஸ்ன்ற சயின்டிஸ்ட் தான் அதை கண்டுபிடிச்சார். பண்டில் ஆஃப் ஹிஸ்ன்ற சயின்டிஸ்ட், சரியா? ரைட். அடுத்து நியூ 10th பேட்ச் April 27 கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும். விச் இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் யூஸ்டு ஃபார் ரெக்கார்டிங் த எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் ஆஃப் பிரைன்? பிரைனோட எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸை மெஷர் பண்ணக்கூடியது எது? இசிஜியா, இஎஃப்ஏவா, இஇஜியா, சிஎஃப்எஸ்ஆ? ரைட்டா? இட் இஸ் இசிஜி வந்து எலக்ட்ரோ கார்டியோகிராஃப். இசிஜி என்னது? எலக்ட்ரோ கார்டியோகிராஃப். நெஞ்சில் இருக்கக்கூடிய இதய துடிப்பை, இதயத்தோட வேல்யூவை, அதோட இம்பல்ஸை கால்குலேட் பண்ணுறது தான் இசிஜி. இஇஜி தான் அது எலக்ட்ரோ என்செஃபலோகிராமு, அதுதான் பிரெயினை கால்குலேட் பண்ணக்கூடியது. அவங்க கேட்டிருக்கிறது பிரெயின். இசிஜினா கார்டியோகிராம், கார்டியோகிராம் கிடையாது. கொஞ்சம் கவனமாக கவனிச்சுக்கோங்க, ரைட்டா? இசிஜி கிடையாது, இஇஜி. What is the full form of the energy currency molecule ATP? ATP ஓட full form என்ன? சரியா? ATP ஓட full form என்ன? adenosine triphosphate. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். This is one of the very easy. adenosine triphosphate. adenosine triphosphate எல்லாருக்கும் தெரிஞ்சது, சரியா? கண்டிப்பாக வீக்விஸ் பிடிஎஃப் கிடைக்கும். வீக்விஸ் பிடிஎஃப் கிடைக்கும். ஆனால் வீக்விஸ் அட்டன் பண்ணால் மட்டும்தான் உன்னால் அதை டவுன்லோட் பண்ண முடியும், இல்லைன்னா டவுன்லோட் பண்ண முடியாது, சரியா? ஹவு மெனி டைனி ஐஸ் டூ லீச் டிப்பிக்கலி ஹாவ் டு ஹெல்ப் லொக்கேட் ஃபுட்? லீச்க்கு எத்தனை குட்டி குட்டி கண்கள் இருக்குன்னு கேட்டிருக்காங்க, சரியா? லீச்க்கு எத்தனை இருக்க போகுது, சரியா? இட் இஸ் கோயிங் டு ஹாவ் 2 to 10, ரைட்டா? 2லேருந்து 10 வரைக்கும் 2 to 10 ஸ்மால் ஸ்மால் குட்டி 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 ஐஸ் இருக்க போகுது. ஹவு லாங் இட் டேக் ஃபார் லீச் டு கம்ப்ளீட்லி டைஜஸ்ட் ஃபுல் மீல்? சரியான கொஷின். இதெல்லாம் ஸ்டார்டிங்லேருந்து என்னோட லைவெல்லாம் அட்டன் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக உனக்கு தெரியும். நம்ம ஒரு நாளில் வந்து லீச்சை ஃபுல்லாக பார்த்து, இது வந்து மோர் டு நோவில் இருக்குது. மோர் டு நோ பாக்ஸ்லேருந்து இந்த கொஷின் கேட்டிருக்காங்க, ரைட்டா? இட் டேக்ஸ் மோர் தேன் அ இயர், ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகும். எனக்கு தெரிஞ்சு இந்த 200 பேரும்
என்னோட லைவ் அட்டன் பண்ணியிருப்பான்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக லைவ் அட்டன் பண்ணியிருப்பான், இல்லை நம்மளோட மோர் டு நோ பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணியிருப்பான். சரியா, கண்டிப்பாக அதை பண்ணியிருப்பான்னு எனக்கு தெரியும். சரியா, எஸ். கபிலன், சுயாஷா ரைட்டா. அடுத்து ஹரிணி, பிரிஷா, தியா, நௌசன், தேவேஷ், சந்தோஷ், சங்கர், பிரேம்குமார். குட். நெக்ஸ்ட் 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 குவிஸுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். குவிஸ் ஓப்பன் பண்ணுங்கள். ரைட்டா. பயோகெமிக்கல் சப்ஸ்டன்சஸ் derived ஃப்ரம் லீச் சாலிவா ஆர் யூஸ்டு டு ட்ரீட். பார்த்தியா, மோர் டு நோ, லீச்சோட மோர் டு நோவை புளிஞ்சு கொஷின் எடுத்திருக்கேன். ரைட்டா. இதுலேருந்து கேள்வி கேட்கலாம். ஹைப்பர் டென்ஷன், உயர் ரத்த அழுத்தத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு லீச்சோட சாலைவாலேருந்து நம்மளுக்கு மருந்து தயாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, லீச்சோட சாலைவாலேருந்து மருந்து தயாரிக்கிறாங்களாம். அதுக்கோ ரைட். கட்டேஷன் occurs through specialized cell called. ரைட்டா. இலைகளின் வழியாக நீர் துளிகளாக வெளியேறும். சரியா, இது ஒன் ஆஃப் த முக்கியமான கொஷின். வாட் இஸ் கட்டேஷன் அப்படின்னு ஒரு கொஷின் இருக்குது நம்மளுக்கு. அந்த கொஷினுக்குரிய ஆன்சர் தான் ஒன் வேர்டா. ஸோ என்னவா இருக்க போகுது? கட்டேஷன் எது வழியாக நடக்க போகுது? ஹையர்டு தாட்ஸ், நாட் அஸ் டொமேட்டோ. நிறைய பேர் டொமேட்டோவில் வந்து டிரான்ஸ்பீரேஷன் நடக்க போகுது. ஹையர்டு தாட்ஸ் மூலமாக தான் எக்ஸஸ் ஆஃப் வாட்டர் இருந்துச்சுன்னா அது ரூட்லேருந்து ப்ரெஷர், ரூட் பாட்டுக்கு தண்ணியை உறிஞ்சிட்டே இருக்கும். அது வாட்டர் ட்ராப்லெட்ஸாக வெளியே வரதுக்கு ஹையர்டு தாட்ஸ் தான் அதுக்கு காரணம். சரியா, ஹையர்டு தாட்ஸ் தான் காரணம். ஹையர்டு தாட்ஸ். A decrease in the number of thrombocytes in the blood is. ரைட்டா. த்ராம்போசைட்ஸ்னா முதல் என்னன்னு உனக்கு தெரியணும். த்ராம்போசைட்ஸ்னால் என்னது? ரத்த தட்டுக்கள், பிளட் பிளேட்லெட்ஸ்ன்னு அர்த்தம். பிளட் பிளேட்லெட்ஸோட பட்ட பேர் தான் த்ராம்போசைட்ஸ். அப்போ அதுக்கு என்ன பேர்? இட் இஸ் த்ராம்போசைட்டோபீனியாவா? இட் இஸ் த்ராம்போ. பேர்லேயே இருக்கல. அனீமியானா பிளட் கம்மியாக இருக்குது. லியூகோசைட்ஸ்னால் WBC கம்மியாக இருக்குது. ஸோ லியூகோபீனியானால அதே தான். ஸோ த்ராம்போசைட்டோபீனியாங்கிறது த்ராம்போசைட்ஸோட கவுண்ட்டு கம்மியாக இருக்குது. ரைட்டா. டிக்ரீஸ் இன் த்ராம்போசைட். டெங்கு ஃபீவர் வந்தால் இந்த த்ராம்போசைட்ஸோட கவுண்ட்டு குறையும். கபிலன், சுயாஷா, ஹரிணி. குட். Who is regarded as the father of modern physiology? மாடர்ன் ஃபிசியாலஜியோட ரைட்டா நவீன உடல் இயக்கவியல். ரைட்டா, அதனுடைய தந்தை யார்? குவிஸில் ஓடிபி எக்ஸ்பயர்டுன்னு வருதா? சரி, நீங்கள் வேறு நம்பர் போடணும், இல்லை இன்காக்னிட்டோ மோட்டில் போட்டு ஓப்பன் பண்ணிப்பார் இன்னொரு தடவை. ரைட்டா, கிளிக் பண்ணி சைடில் 3 டாட்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணி இன்காக்னிட்டோ மோட்டில் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். வில்லியம் ஹார்வே. ரைட்டா, வில்லியம் ஹார்வேங்கிறது தான் ஃபாதர் ஆஃப் மாடர்ன் ஃபிசியாலஜி. வில்லியம் ஹார்வே. ரைட், குட். Conversion of complex organic. ரைட்டா, conversion of complex organic molecule into simpler one by enzyme. ரைட்டா, conversion of complex organic molecule into simpler one by enzyme என்னவா இருக்க போகுது? ஃபர்மெண்டேஷனா, நேச்சுரலைசேஷன், நியூட்ரலைசேஷன், கம்பஷன் அல்லது டிஸ்டிலேஷன். ரைட்டா, இட் இஸ் கோயிங் டு பி ஃபர்மெண்டேஷன். ஃபர்மெண்டேஷன் மூலமாக தான் சிம்பிளர் ஒன் பை என்சைம்ஸ். என்சைம்ஸ் மூலமாக, நொதிகள் மூலமாக நம்ம என்ன பண்ண போகிறோம்? இதை உடைக்க போகிறோம். பெரிய பெரிய மாலிகூல்ஸு சின்ன சின்ன மாலிகூல்ஸாக. அதான் விஷயம், ஃபர்மெண்டேஷன். ஓகே, குட். டாப் 10 ஓரளவுக்கு செட்டில் ஆகிட்டானுங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா டாப் 10 செட்டில் ஆகிட்டாங்க. இப்போ புதுசாக யாரும் வரதில்லை. ஏன்னா which vertebrate has a incomplete 4-chambered heart? பசங்களா நோட் பண்ணிக்கோ. இந்த ஹார்ட்டோட சேம்பர் இருக்கக்கூடிய பேஜில் இருக்கக்கூடிய அந்த பாக்ஸு கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு கொஷின் எதிர்பார்க்கலாம். ரைட்டா, ஹார்ட்டோட சேம்பர்லேருந்து ஒரு கொஷின் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஃபிஷஸ், ஆம்ஃபிபியன்ஸ், மேமல்ஸ், ரெப்டைல்ஸ். யார்? ஆம்ஃபிபியன்ஸ். இன்கம்ப்ளீட் 4-chambered ஹார்ட் ஆம்ஃபிபியன்ஸா? இட் இஸ் ரெப்டைல்ஸ். அதாவது ஹியூமன் பீயிங்க்கும் ரெப்டைல்ஸ்க்கும் 4-chambered. அதுலேயும் குறிப்பாக க்ராக்கடைலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்கம்ப்ளீட் 4-chambered இருக்கும். ரைட்டா, க்ராக்கடைலுக்கு கவனம். ரைட்டா, இன்கம்ப்ளீட் 4-chambered ஃபார் க்ராக்கடைல். ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டா, ஊர்வன அல்லது ரெப்டைல்ஸ்ன்னு சொல்லலாம். In which of this organism is the heartbeat is neurogenic? இதய துடிப்பு நியூரோஜெனிக் வகையை சார்ந்தது. இதில் யாருக்கு ஹார்ட் பீட்டு
நியூரோஜெனிக் மூலமாக நடக்கக்கூடியது அப்படின்னு கேட்டிருக்காங்க ரைட்டா. நியூரோஜெனிக் முறை மூலமாக நடக்கக்கூடியது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹியூமன்ஸா, அனலிட்ஸா, மொலஸ்கஸா, பேர்ட்ஸா? இட் இஸ் அனலிட்ஸ் ரைட்டா. அதாவது வலைத்தசை புழுக்கள், புழுக்களுக்கு மெயினாக இப்படி நடக்க போகுது, வலைத்தசை புழுக்கள் அப்படின்னு அர்த்தம். சரியா? For Indians, what is the desirable level for blood cholesterol? Blood cholesterol எவ்வளோ இருக்கணும்? more to know box. again பயாலஜியில் more to know box இருந்து தான் நம்மளுக்கு கொஷின் கட்டாயமாக நம்ம எதிர்பார்க்கலாம். சரியா? இட் இஸ் less than 200 milligram per deciliter ரைட்டா. ஒரு டெசிலிட்டருக்கு 200 milligram அளவுக்கு இருந்தால் போதும், அவ்வளோதான் இருக்கணும், அதை விட கூட இருக்கக்கூடாது. இந்த பிடிஎஃப் வேணும்னா லைவ் ஃபுல்லாக அட்டன் பண்ணுங்கள், அப்போ தான் பிடிஎஃப் கிடைக்கும் ரைட்டா. லைவை ஃபுல்லாக அட்டன் பண்ணுங்கள். யார் லைவ் ஃபுல்லாக அட்டன் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு தான் கிடைக்கும். which hormone is known as time messenger ரைட்டா. டைம் மெசேஞ்சர், இந்த டைமுக்கு இந்த ஹார்மோன் ப்ரொடியூஸ் பண்ணணும், நீங்கள் இதை செய்யணும், இதை பண்ணணும் அப்படின்னு டைம் மெசேஞ்சர் அப்படிங்கிறது யாருன்னு கேட்டிருக்காங்க ரைட்டா. டைம் மெசேஞ்சர். பயங்கரமாக தெரிக்க விட்டுருக்கீங்களே, ஏன்னா எல்லா ஆன்சரையும் பிரித்து 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 போட்டிருக்கீங்களே. இட் இஸ் melatonin ரைட்டா. melatonin is a time messenger hormone ரைட்டா. melatonin is the time messenger hormone, melatonin. ஓகேவா? ரைட். which hormone is known as the life saving hormone? எந்த ஹார்மோனை லைஃப் சேவிங் ஹார்மோன்னு சொல்ல போகிறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ரைட்டா. 1 மார்க் எழுத முடியுமா? கண்டிப்பாக எழுத முடியும். லைஃப் சேவிங் ஹார்மோன் எக்கச்சக்கமான தடவை நான் சொல்லியிருக்கேன், படத்துலலாம் இருக்கும், டபக்குன்னு குத்தி ஊசி போடாங்க அப்படின்னு. இட் இஸ் கார்டிசால் ரைட்டா. கார்டிசால் இஸ் த லைஃப் சேவிங் ஹார்மோன். கார்டிசால். அண்ட் EEG இஸ் primarily used to detect abnormalities. பார்த்தியா, இது கவனி. அப்போ ஒரு தப்பு விட்டேல ஒரு கொஷின், அதோட பிரதர் தான் இந்த கொஷின். பிரெயினை மண்டையில் இருக்கக்கூடிய வேலையை கரெக்டாக செய்தா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு யார் தேவை பார்த்தோம்? நம்ம EEG பார்த்தோம். இப்போ EEG எதை கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க ரைட்டா. எது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. பிரெயின் வேவ்ஸ், மண்டை மூளை ஒழுங்காக வேலை செய்தா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு EEG எடுத்து பார்க்கணும். மனசு, ஹார்ட்டு ரைட்டா, இதயம் ஒழுங்காக இருக்கான்றதை பார்க்குறதுக்கு ECG எடுத்து பார்க்கணும் அப்படின்னு அர்த்தம். சரியா? ECG கவனிச்சுக்கோங்க. சரியா? குட். மென்சுரல் ஹைஜீன் டே எப்பா? இந்த 8th டே, மென்சுரல் ஹைஜீன் டே, அதுக்கப்புறம் இன்னொரு டே இருக்குது. இந்த டே எல்லாம் கட்டாயமாக கேட்பாங்க, படித்து வச்சுக்கோ ரைட்டா. ரைட், கட்டாயமாக கேட்பாங்க. May 28, June 15, March 8 அல்லது December 1. என்ன டே? இட் இஸ் கோயிங் டு பி May 28. இட் இஸ் May 28. மென்சுரல் ஹைஜீன் டே வந்து May 28. In which year was T.H. Morgan awarded the Nobel Prize? More to know box. திரும்ப more to know box ரைட்டா. more to know box நீங்கள் படித்தா மட்டும்தான் பண்ண முடியும். சரியா? கம்பல்சரி கெமிஸ்ட்ரி அடுத்த லைவ் 7:30க்கு கம்பல்சரி கெமிஸ்ட்ரி ரைட்டா. 1950 இந்த மாதிரி டைப் கொஷின் வந்து கொஞ்சம் கஷ்டம். ஏன் நிறைய பேர் 1950 போட்டிருக்கீங்க? உங்களுக்கு அதுதான் பிடிச்சிருக்கா? ஆன்சர் என்னது? 1933. சரியா? இந்த கொஷின் எக்ஸாமில் வருமா? நீ பழைய கொஷின் எடுத்து பாரு, இதுலேருந்து எத்தனை கொஷின் வந்திருக்குன்னு உனக்கு தெரியும். ப்ரீவியஸ் இயர் கொஷினை ப்ரீவியஸ் இயர் கொஷின்லேருந்து கண்டிப்பாக கொஷின் வரும். அடினைன் இன் டிஎன்ஏ இஸ் ஆல்வேஸ் ஈக்குவல் டு அடினைன் எப்பயுமே யாருக்கு ஈக்குவலாக இருப்பாங்க? குவானைனா, தயமினா, சைட்டோசினா, யுராசிலா யாருக்கு ஈக்குவலாக இருப்பாங்க? அடினைன் இஸ் ஆல்வேஸ் ஈக்குவல் டு தயமின். அடினைனும் தயமினும் எப்பயுமே ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரைட்டா. அடினைன் அண்ட் தயமின் ஆர் ஈக்குவல் டு ஈச் அதர். வேர்ல்டு கேன்சர் டே 8th டே, மென்சுரல் சைக்கிள் டே, கேன்சர் டே. ஞாபகம் வச்சுக்கோ, இதெல்லாம் கொஷின் பேப்பரில் வரப்போகுது. அன்னைக்கு வந்து உட்காந்து வருத்தப்பட்டு இருக்காதீங்க. இப்போயே வந்து என்ன அப்படின்னா கவனமாக நோட் பண்ணி வச்சுக்கோ ரைட்டா. நவம்பர், மே, பிப்ரவரி, அக்டோபர். என்ன எல்லா ஆன்சரையும் அப்படியே சதிலாக சதற விட்டுருக்கீங்க. இட் இஸ் February
4 February 4 தான் என்னது கேன்சர் டே. வேர்ல்டு கேன்சர் டே என்னது February 4. Conversion of complex organic molecules into simpler ones by enzyme. இது அப்போதே பார்த்தது, திருப்பி ரிப்பீட்டட் கொஷின். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ரிப்பீட்டட் கொஷின் பா, அப்போதே பார்த்தோம். அதாவது பெரிய பெரிய மாலிகுலை சின்ன மாலிகுலாக கன்வெர்ட் பண்ணுறது பை மீன்ஸ் ஆஃப் என்சைம்ஸ். அதுக்கு பேர் என்னது? ஃபர்மெண்டேஷன், நொதித்தல். எஸ், தட் இஸ் கால் ஃபர்மெண்டேஷன். ஃபர்மெண்டேஷன் மூலமாக நடக்க போகுதுன்னு அர்த்தம். அப்போதே பார்த்துட்டோம் ஃபர்மெண்டேஷன். லீடர் போர்ட் பார்த்துலாம். ஹரிணி, கபிலன், ஸ்ரீயா. குட். இன்னும் ஒரு 20 கொஷின்ஸ் இருக்குது. மிஸ் பண்ணாமல் எல்லா கொஷினையும் கவனமாக ஆன்சர் பண்ணுங்கள். விச் ஹார்மோன் இஸ் நோன் அஸ் ஒரு சில கொஷின் சார் திரும்ப திரும்ப போட்டுட்டேன் போல. ரைட் சம் கொஷின்ஸ், நிறைய கொஷின்ஸ். அதாவது அந்த 1000 ஒன்வேர்டு பிபிடி பிடிஎஃப்லாம் போடுறதுல கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். அதனால் ரிப்பீட்டடாக வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இட் இஸ் மெலட்டனின். அப்பயும் ஏன்டா எவ்வளோ பேர் தப்பு விடுறீங்க? ஆல்ரெடி பார்த்த கொஷின் தானே. இட் இஸ் மெலட்டனின். மெலட்டனின் இஸ் த டைம் ஹார்மோன். கட்டேஷ், ஆஹா என்ன ஆச்சு? ரிப்பீட்டட் கொஷினாக வருது. ஹையர் தாட்ஸ் தெரியும். ஹூ இஸ் த known as father of modern physiology? மாடர்ன் ஃபிசியாலஜியோட ஃபாதர் யார்? ஹூ இஸ் த ஃபாதர் ஆஃப் மாடர்ன் ஃபிசியாலஜி? வில்லியம் ஹார்வேயா? ஓ மை காட், ஏதோ கொஷின் மிஸ்டேக் ஆயிடுச்சா? எல்லா கொஷினுமா ரிப்பீட்டட் ஆக போகுது. அப்பா, ஒரு 3 கொஷின் ரிப்பீட் ஆகிருக்கு. பரவாயில்ல. ரைட். லைஃப் ஸ்பேன் ஆஃப் ஹியூமன் ரெட் பிளட் செல்ஸ். ஆர்பிசியோட லைஃப் ஸ்பேன் என்னன்னு கேட்டிருக்காங்க. லைஃப் ஸ்பேன் ஆஃப் ஆர்பிசி. சரியா? ஆர்பிசியோட லைஃப் ஸ்பேன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஸ் எஸ், இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் கண்டிப்பாக பிடிஎஃப் தருவேன் நான். சரியா? ரைட். 120 டேஸ். ரைட்டா? இட் இஸ் 120 டேஸ். ஆர்பிசியோட லைஃப் ஸ்பேன் என்னது? 120 டேஸ். சரியா? ஆர்பிசியோட லைஃப் ஸ்பேன் 120 டேஸ். அடி சூப்பர்டா. இது திரும்ப பார்த்தது ஹெரிதின். அப்போதே நம்ம பார்த்துட்டோம். ஒரு சில கொஷின்ஸ் ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே ஆப்ஷன் போடாத, அங்கே குவிஸ் பேஜில் வந்து ஆன்சர் பண்ணுங்கள். குவிஸ் பேஜில் வந்து ஆன்சர் பண்ணுங்கள். த ரெஸ்பிரேட்டரி பிக்மெண்ட் ஃபவுண்ட் இன் த பிளட் ஆஃப் ஹியூமன். ரைட்டா? ஹியூமன் பிளட்டில் இருக்கக்கூடிய ரெஸ்பிரேட்டரி பிக்மெண்ட் என்னென்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா? ஹியூமன் பிளட்டில் இருக்கக்கூடிய ரெஸ்பிரேட்டரி பிக்மெண்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. சரியா? இது ஹீமோசைன், குளோரோகால்சியம், மயோக்ளோபின், ஹீமோக்ளோபின். சரியா? we know that it is ஹீமோக்ளோபின். அதனால் அது பிரச்சனை இல்லை, ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். 2025 கேட்டது 2026 வர்றதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி. ஆனால் வராதுன்னு சொல்ல முடியாது. பட் தி சான்சஸ் ஆர் வெரி லெஸ். வேர்ல்டு எய்ட்ஸ் டே. வேர்ல்டு எய்ட்ஸ் டே. This is also another one repeated question நினைக்கிறேன். December 1. In which organism is the heartbeat is neurogenic? உனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். என்ன, ஒரு சில கொஷின் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குல்ல, அப்போ என்ன பண்ண உனக்கு கொஷின் ஈஸியாக இருக்குல்ல. கொஷின்ஸ்லாம் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கப்போ ரிப்பீட் ஆகிட்டே இருக்கப்போ ஈஸியாக இருக்கும். ஆன்சர் உனக்கு வந்து ஒரு ரிவிஷன் பண்ண மாதிரியும் இருக்கும், மார்க்கும் லூஸ் பண்ண மாட்டேன், அப்படியே வந்துடும். கரெக்டாக? ரிப்பீட்டட். எஸ் எஸ் எஸ். மென்சுரல் ஹைஜீன் டே இஸ் அப்சர்வ்டு குளோபலி ஆன். ஆனால் ரிப்பீட்டடாக இருந்தாலும் நம்ம ஆட்கள் அதுலேயும் தப்பு விட்டுட்டு இருக்காங்க பாருங்கள். ரைட்டா? ரிப்பீட்டடாக இருந்தாலும் நம்ம ஆட்கள் அதில் தப்புட்டுட்டே இருக்காங்க பாரு. அதான் விஷயம்.
May 28. An enzyme that acts as a molecular scissor to cut DNA. பாத்தியா, that enzyme that acts as a molecular scissor DNA வை கட் பண்ணக்கூடியது, ரைட்டா? DNA வை கட் பண்ணக்கூடியது யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க, ரைட்டா? DNA வை கட் பண்ணக்கூடியது யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. DNA வையே கட் பண்ணக்கூடியது யாரு? DNA வை. It is going to be restricted endonuclease, ரைட்டா? Restricted endonuclease. Restricted endonuclease. The first discovered plant hormone, ரைட்டா? முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட plant hormone, தாவர ஹார்மோன் எதுன்னு கேட்டிருக்காங்க. சரியா? தாவர ஹார்மோன் எது? gibberellin, auxin, ethylene, abscisic acid. It is very easy question. It is auxin, ரைட்டா? auxin தான் first கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு plant hormone, நம்ம எல்லாருக்குமே தெரியும். சரியா? The structural and functional unit of human kidney. ஹியூமன் கிட்னியோட ஃபங்க்ஷனல் யூனிட் என்ன, அடிப்படை என்ன? நியூரானா, நெஃப்ரானா, ஆல்வியோலையா, வில்லஸா? கவனம், இது ரெண்டுலேயும் கன்ஃபியூஸ் ஆகிடாத. இவங்க ரெண்டு பேரும் இப்படி பக்கத்தில் தான் கொடுப்பாங்க. டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்ட் வித் திஸ், ரைட்டா? ரைட்டா? டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்ட் வித் திஸ். சரியா? டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்ட் வித் திஸ். இட் இஸ் நெஃப்ரான். நியூரான் வந்து மண்டை, பிரெயினுக்கு தான் நியூரான். இட் இஸ் நெஃப்ரான். ஆல்வியோலை வந்து லங்ஸுக்குரியது. ஸோ இட் இஸ் நெஃப்ரான். கவனம், நெஃப்ரானும் நியூரானும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காது. விச் பார்ட் ஆஃப் த ஹியூமன் பிரெயின் ஆக்ட் அஸ் அ ரிலே ஸ்டேஷன் ஃபார் சென்சரி இம்பல்ஸ்? யார் ரிலே சென்சரா, ரைட்டா? ரிலே ஸ்டேஷன் ஃபார் சென்சரி இம்பல்ஸ்க்கு ஹெல்ப் பண்ண போகிறாங்க. Who is that? It is hypothalamus, thalamus, right? Hypothalamus, thalamus. It is thalamus. Confuse ஆயிடாத, right? Relay station வந்து thalamus. It is thalamus. Critical. இந்த question கொஞ்சம் repeated question. It is repeated. This is a repeated question. Repeated questionலாம் எல்லாருமே ரைட்டாக வாங்கணும். சரியா? Repeated questionலலாம் எல்லாருமே என்ன பண்ணணும்? ரைட் வாங்கணும். சரியா? இட் இஸ் வீட் அண்ட் ரே. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம், ரைட்டா? mutation theory was first proposed by, அப்போதே பார்த்தோம்ல. ஆனால் அப்போ வேரிஸ்ன்னு இருந்துச்சு, ஏன்னா டி வேரிஸ், நீங்கள் ஹியூகோ டி வேரிஸ்ன்னு இருக்கு, ரைட்டா? ஹியூகோ டி வேரிஸ். விச் இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் யூஸ்ட் டு ரெக்கார்ட் த எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி ஆஃப் த ஹார்ட்? இப்போ பார்த்தியா, ஹார்ட்டோட எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டியை மெஷர் பண்ணுறதுக்கு எதுன்னு கேட்டிருக்காங்க. ஹார்ட்டோட எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டியை மெஷர் பண்ணுறதுக்கு இப்போ நீங்கள் சொல்லலாம் இசிஜியா அல்லது ஸ்பிக்மோ மேனோமீட்டரா அப்படிங்கிறது. இட் இஸ் ECG, right? It is ECG, electrocardiograph. இப்போ நம்ம சொல்லலாம் it is electrocardiograph. A decrease in number of WBC. WBC ஓட கவுண்ட் குறைஞ்சா அதுக்கு பேர் என்னது? அப்போதே சொன்னேன், ரைட்டா? ரைட்டா? குறைஞ்சா அதுக்கு பேர் என்னது அப்படின்னு கேட்டிருந்தாங்க, ரைட்டா? லுக்கீமியாவா, இல்லை லியூக்கோபீனியாவா, ரைட்டா? லீகோபேனியா, ரைட்டா? லியூகோபீனியா டிக்ரீஸ் ஆகுது, அதாவது அதிகமாச்சுன்னா லுக்கீமினியா, ரைட்டா? அதிகமான லுக்கீமினியா, ரைட்டா? டுமாரோ மார்னிங் லைவ் இருக்கான எத்தனை மணின்னு நான் சொல்கிறேன். கபிலன், ஹரணி, ஸ்ரீயாஸ். ஓகே, இன்னும் ஒரு 4 கொஷின் தான் இருக்குது, சீக்கிரம். அடுத்து நம்ம கம்பல்சரி ப்ராப்ளம் வேறு பார்க்க போகிறோம், சீக்கிரம். Which gland is referred to as master gland of endocrine system? யாரை மாஸ்டர் கிளாண்டுன்னு சொல்ல போகிறாங்க? தைராய்டா, அட்ரினலா, பிட்யூட்ரியா, பான்க்ரியாஸா? யாரை சொல்ல போகிறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க, ரைட்டா? இட் இஸ் மாஸ்டர் கிளாண்ட். யார்? பிட்யூட்ரி கிளாண்ட் இஸ் கால்ட் அஸ் த மாஸ்டர் கிளாண்ட்.
500 பேர் இப்போ தான் சூப்பராக ஆன்சர் பண்ணியிருக்கேன் ஷார்ப்பாக 500 ஸ்டூடெண்ட்ஸ் ரைட்டா ஓகே ஃபில்லப்ஸ் கேட்பாங்களா கண்டிப்பாக ஃபில்லப்ஸை சூஸாக கேட்பாங்க சரியா த ப்ராசஸ் ஆஃப் ஃபியூஷன் ஆஃப் மேல் கேமெட் வித் ஃபீமேல் கேமெட் ரைட்டா மேல் கேமெட்டும் ஃபீமேல் கேமெட்டும் ஒன்றோட ஒன்று சேர்றதுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ரைட்டா அவங்க 2 பேர் பேர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ரைட்டா உங்க 2 பேருக்கு பேர் என்ன ஃபர்டிலைசேஷன் கருவுறுதல் ரைட்டா ஃபர்டிலைசேஷன் மேல் ஃபீமேல் சேர்ந்ததுக்கப்புறம் கேமெட்ஸ் 2 சேர்ந்தா அதுக்கு பேர் ஃபர்டிலைசேஷன் அப்படின்னு சொல்ல போகிறாங்க சரியா just 3 questions world cancer day இதெல்லாம் ரிப்பீட் ஆகுதுன்னா அத்தனை தடவை கொஷின் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குன்னு அர்த்தம் February 4 அல்லது November 14 அல்லது July 1 it is February 1 February 4 இருந்துச்சு நான் 1 மார்க் சொல்கிறேன் February which ancient structure is the 4th oldest dam in the world உலகின் 4வது பழமையான அணை எதுன்னு கேட்டிருக்காங்க ரைட்டா கல்லணை அடிசா இது என்னது கல்லணை டேம் ரைட்டா கல்லணை தான் உலகத்திலே 4வது பழமையான ஒரு அணை ஸோ கபிலன் ஹரிணி ஸ்ரீயாஷா ஸோ இவங்க தான் டாப் 3ல இருக்காங்க ஸோ பார்க்கலாம் ஃபைனல் லீடர் போர்ட் லாஸ்ட் கொஷின் என்ன நடக்குதுன்னு பார்த்துடலாம் ஹவு மெனி பேசன்ஸ் ஹேஸ் இந்தியா ஐடென்டிஃபைடு ஃபார் ஷேல் கேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் ரைட்டா ஷேல் கேஸ் எக்ஸ்ப்ளோரேஷனுக்கு எத்தனை பேசன்ஸ் ரைட்டா அதாவது இந்தியாவின் எத்தனை வடிநிலங்கள் கண்டறியப்பட்டுள்ளன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ 2 4 6 10 இட் இஸ் 6 மொத்தம் எத்தனை 6 இதெல்லாம் எங்கேருந்து சார் எடுத்தீங்க அப்படின்னு கேட்டால் மோர் டு நோ பாக்ஸ் தான் வேறு எதுவுமே கிடையாது லெட் அஸ் see the ஃபைனல் லீடர் போர்ட் யார் என்ன எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்கன்னு பார்த்துடலாமா ஸோ கபிலன் ஹரிணி அண்ட் ஸ்ரீயாஷா சரியா அவங்க தான் வாங்கியிருக்காங்க சரியா ரைட் பசங்களா வாட் இஸ் யுவர் ரேங்க் நீங்கள் ஒவ்வொருத்தவங்களும் என்ன ரேங்க் வாங்கினீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம் நீங்கள் ஒவ்வொருத்தவங்களும் என்ன ரேங்க் வாங்கினீங்க உங்களோட ரேங்க்கை சொல்லுங்கள் எல்லோரும் ஜஸ்ட் ஷேர் யுவர் ரேங்க் நீ ரேங்க்கை ஷேர் பண்ணுற கேப்பில் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன் ரைட்டா யாருக்கெல்லாம் சர்ப்ரைஸ்னால் ரொம்ப பிடிக்கும் டு வாண்ட் எனி சர்ப்ரைஸ் உனக்கு சர்ப்ரைஸ் வேணுமா என்ன சர்ப்ரைஸ் வேணும் சொல்லு ரைட்டா சர்ப்ரைஸ் வேணுமா உனக்கு டு வாண்ட் சர்ப்ரைஸ் டு லைக் சர்ப்ரைஸ் ரேங்க்கு ஓகே ரைட் நிறைய பேர் அவங்க ரேங்க்கெல்லாம் கீழே சாட்டில் போடுறீங்க வெரி குட் சூப்பர் குட் 300 124 339 400 11 21 32 68 264 238 700 என்னென்ன எப்பா டே எப்பா சூப்பர்டா வெரி குட் ஸோ இப்போ என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா மொதல் விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ இப்போவே என்ன பண்ண போகிற அப்படின்னா நீங்கள் எல்லோரும் ரெடி ஆகிக்கோ அடுத்த லைவ் உன்னோட முக்கியமான செஷன் அடுத்து என்ன தெரியுமா 10th டாப் கம்பல்சரி ப்ராப்ளம் சரியா அடுத்த லைவ் என்னது கெமிஸ்ட்ரி கம்பல்சரி லைவ் அதுக்கு அடுத்து 7:30க்கு போட்டிருக்கு ஆல்ரெடி அங்கே ஒரு 60 பேர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான் சரியா நான் இங்கே இருக்கேன் ஆனால் அவங்க அங்கே என்ன பண்ணுறாங்கன்னு தெரில சரி ரைட் இந்த வீடியோ தான் அடுத்து ஸோ இது வந்து ஒரு 2-3 மினிட்ஸ் ரைட்டா 7:30லேருந்து 7:35 நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இப்போ ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்கேல அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனை பாரு வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாருங்கள் ஒரு 3 PDF உனக்கு அட்டாச் பண்ணியிருக்கேன் ரைட்டா இது 1000 கிரியேட்டிவ் 1 மார்க் இல்லை 100 புக் இன்சைட் PDF ரைட்டா 100 புக் இன்சைடு 100 புக் இன்சைட் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் அது போக கீழே பார்த்தியா இன்னொன்று என்ன இருக்குன்னு இது என்னன்னு யாராவது பார்த்து சாட்டில் போட்டு பார்க்கலாம் என்னது அது சயின்டிஸ்ட் அண்ட் தேர் டிஸ்கவரிஸ் ரைட்டா எந்தெந்த சயின்டிஸ்ட் என்னென்ன கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிற கம்ப்ளீட் அனாலிசிஸ் ரைட்டா இந்த PDF தான் உனக்கு வரும் ரைட்டா எந்தெந்த சயின்டிஸ்ட்டு என்னென்ன கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில் தமிழ் மீடியமும் இருக்குது இங்கிலீஷ் மீடியமும் இருக்குது ரைட்டா இந்த மாதிரி டிஸ்கவரி யார் புக்கில் எந்த பேஜ் நம்பர் என்ன டாப்பிக்கில் இருக்குது சரியா எந்த லெசன்னு போட்டு வேறு லெவலில் சரியா சயின்டிஸ்ட் நேம் வருதா PDF டவுன்லோட் பண்ணிட்டியா இப்போவே PDF டவுன்லோட் பண்ணுங்க PDF டவுன்லோட் பண்ணிட்டியா ஸோ இப்போ என்ன பண்ண போகிற இந்த லைவை நான் எண்டு கொடுத்துருவேன் எண்டு கொடுத்ததுக்கப்புறம்
ரொம்ப முக்கியமான விஷயம், ஐ நீட் யுவர் ஹெல்ப். சரியா? இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் நான் எண்டு கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் எல்லோரும் ஒரு தடவை இந்த வீடியோவுக்கு வெளியே போயிட்டு திருப்பி ஓப்பன் பண்ணி கமெண்ட் பாக்ஸில், இப்போ நீ மெசேஜ் பண்ணிட்டு இருக்கல, இது சாட் பாக்ஸ், இது இல்லை, வீடியோ கீழே கமெண்ட் வரும்ல, அந்த கமெண்ட்டில் நீங்கள் எதை பார்த்து ரொம்ப பயப்படுறீங்க, சயின்ஸ் எக்ஸாமில் இந்த டாப்பிக்கு 2 மார்க்கு அல்லது 4 மார்க்கு, இதை பார்த்தா சார் எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கிற எந்த இதை பார்த்து பயப்பட போகிறீங்களோ அதை என்ன பண்ண போகிறீங்க கீழே சொல்ல போகிறீங்க. ரைட்டா? நிறைய பேருக்கு பிடிஎஃப் வந்திருக்காது. ஏன் தெரியுமா வந்திருக்காது? நீங்கள் ஒரே லிங்கில் இருப்பீங்க. ஒரு தடவை வீடியோக்கு வெளியே போயிட்டு உள்ளவா, ஜஸ்ட் கோ பேக் அண்ட் கம். வீடியோக்கு வெளியே போயிட்டு திருப்பி உள்ளவா, ரெஃப்ரெஷ் ஆகணும். ஆல்ரெடி நீ பார்த்துட்டு இருக்கிறதுல இருக்காது, ரெஃப்ரெஷ் ஆகணும். ரைட்டா? ரெஃப்ரெஷ் ஆகணும். வெளியே போயிட்டு உள்ளே வந்தீங்கன்னா பிடிஎஃப் வரும். ஒரு தடவை ஜஸ்ட் கோ பேக் அண்ட் அகெயின் கிளிக் த வீடியோ. அப்போ தான் உனக்கு ரெஃப்ரெஷ் ஆகும். சரியா? நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்க கேப்லேயே நம்ம டீமில் என்ன பண்ணிட்டாங்க, பிடிஎஃப் அப்லோட் பண்ணிட்டாங்க. அதனால் ரெஃப்ரெஷ் பண்ணால் வரும். ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள், வந்துடும். ஸோ அதில் கீழே பார்த்தேன்னா தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியத்துக்குரிய டாப் 100 புக் இன்சைட் 1 மார்க். நேற்று சாயங்காலம் என்ன படித்த? நேற்று சாயங்காலம் யாழ் சார் ஒரு லைவ் வந்தாரா? யாழ் சார் என்ன சொல்லி கொடுத்தாங்க? டாப் 100 புக் பேக் பார்த்தோமா? நேற்று சாயங்காலம் டாப் 100 1 மார்க்கு வீக் குவிஸ். நேற்று சாயங்காலம் யாழ் சார் சொல்லி கொடுத்ததில் டாப் 100 வீக் குவிஸ். சரியா? அதுலேயும் புக் பேக் 100. அந்த 1 மார்க் பிடிஎஃப்பும் அட்டாச் பண்ணியாச்சு. நேற்று சாயங்காலத்துக்குரிய பிடிஎஃப்பும் அட்டாச் பண்ணியாச்சு. இன்னைக்கு புக் இன்சைடுக்குரிய பிடிஎஃப்பும் அட்டாச் பண்ணியாச்சு. அது போக சயின்டிஸ்ட் அண்ட் தேர் டிஸ்கவரிஸ் அதுவும் அட்டாச் பண்ணிட்டேன். எல்லாமே நான் கொடுத்துட்டேன். ரைட்டா? ஓகே. ஸோ எல்லாத்தையும் என்ன பண்ணியாச்சு, கொடுத்தாச்சு. ரைட்டா? எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டேன் உனக்கு நான் அட்டாச் பண்ணி கொடுத்துட்டேன். ஸோ தட்ஸ் இட். சரியா? இப்போ நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணணும் அப்படின்னா, நெக்ஸ்ட்டு யூ ஆல் ஹாவ் டு அட்டெண்ட். ஜஸ்ட் கெட் ரெடி ஃபார் திஸ் லைவ். ரைட்டா? இந்த லைவுக்கு ரெடியாரு. டாப் கெமிஸ்ட்ரி கம்பல்சரி ப்ராப்ளம்க்குரிய லைவை இன்னும் ஒரு 5 மினிட்ஸ். ரைட்டா? ஷார்ப்பாக 7:35க்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ரைட்டா? ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு. சரியா? இது பார்த்தா போதும், இது பார்த்தா போதும். ரைட்டா? கம்பல்சரி ப்ராப்ளம் தமிழ் மீடியத்துக்கும் சேர்த்து தான் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். தமிழ் மீடியத்துக்கும் சேர்த்து தான் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? இதை மட்டும் பார்த்தா போதும். சரியா? எல்லாரும் அங்கே வந்துடுங்க. ஸோ டார்கெட் கம்பல்சரி ப்ராப்ளம் வீடியோ இருக்குல்ல, இதோட லைக் டார்கெட் பார்த்தேன்னா 234 தான் இருக்குது. 500 லைக் வந்தால் தான் நான் அட்டன் பண்ண போகிறேன். இப்போ என்ன பண்ண போகிறேன், நீனு உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த கம்பல்சரி ப்ராப்ளம், ரைட்டா, இந்த டாப் கெமிஸ்ட்ரி கம்பல்சரி ப்ராப்ளம் வீடியோவை உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ண சொல்லி லைக் பண்ண சொல்கிறேன். 500 லைக் வந்தால் தான் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், இல்லைன்னா ஸ்டார்ட் பண்ண மாட்டேன். சரியா? ஓகே, வி வில் ஸ்டார்ட் அட் 7:35 to 7:36. ஒரு 5 மினிட்ஸ் கழித்து ஸ்டார்ட் பண்ணலாம். சரியா? நான் கொஞ்சம் தண்ணியெல்லாம் குடித்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு இதில் கொஞ்சம் அப்லோட்லாம் பண்ணணும், கொஷின்ஸ் எல்லாம் பண்ணிவிட்டு வந்துடுறேன். சரியா? ரைட், டாடா, பபாய். சீக்கிரம் லைக் இங்கே இன்க்ரீஸ் ஆகணும் இப்போ. சரியா? பபாய், டாடா.